வெல்கம் டு குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே மாதத்திற்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 159. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நிறைய எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் பத்திரிகைக்கு அதிகமான சுதந்திரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ரேங்க் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது நார்வே, 2ஆம் இடம் பிடித்தது டென்மார்க், 3ஆம் இடம் பிடித்தது ஸ்வீடன். நம்ம இந்தியா 2024 ஆண்டில் 159வது இடத்துல தான் இருக்கிறோம். அதுவே 2023 ஆண்டில் 161வது இடத்துல இருந்தோம். நம்ம அண்டைய நாடுகளை பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு 152வது ரேங்க், ஸ்ரீலங்காவுக்கு 150வது ரேங்க். இதில் மொத்தமாக 180 நாடுகளை கணக்கில் எடுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கடைசி இடத்துல இருக்க நாடு எது அப்படின்னா எரித்ரியா. அங்கே எல்லாம் பத்திரிகைக்காரர்களுக்கெல்லாம் அவ்வளோ சுதந்திரமே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். ஓகே, இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. இது பிரான்ஸில் இருக்கிற அமைப்பு. ஓகே, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது, இந்தியாவில் எத்தனை சதவீத மூத்த குடிமக்கள் மருத்துவ காப்பீடு எடுத்துள்ளனர்? இதற்கான ஆன்சர் 21%. பாருங்க, நம்ம இந்தியாவில் வெறும் 21% மூத்த குடிமக்கள் மட்டும்தான் மருத்துவ காப்பீடு எடுத்திருக்காங்க. ஆசிய பசிபிக் நாடுகள்லேயே மிக குறைவுன்னா அது இந்தியா தான். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆசிய பசிபிக் நாடுகளில் மூத்த குடிமக்கள் இதை விட அதிகமான பேர் மருத்துவ காப்பீடுலாம் எடுத்திருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஆசிய வளர்ச்சி வங்கி. அடுத்தது, யுனிசெஃப் இந்தியா அமைப்பின் தேசிய தூதராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் கரீனா கபூர். முதல்ல யுனிசெஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா யுனைடெட் நேஷன் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற அமைப்பு. தமிழில் ஐக்கிய நாடுகளின் குழந்தைகள் நிதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் யுனிசெஃப் இந்தியா அப்படின்னா என்னென்னா, நம்ம யுனிசெஃப் இந்தியாவுக்கு அப்படின்ற மாதிரி தனியாக ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம யுனிசெஃப் இந்தியா அமைப்புடைய தேசிய தூதராக கரீனா கபூரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி யுனிசெஃப் இந்தியா அமைப்பு முதலாக 4 இளைஞர் தூதர்களை நியமனம் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் அந்த இளைஞர் தூதர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கௌரன்ஷி சர்மா, அப்புறம் கார்த்திக் வர்மா, நஹித் அஃப்ரின், அதுக்கப்புறம் வினிஷா உமாசங்கர். இதில் சிறப்பு என்ன அப்படின்னா, வினிஷா உமாசங்கர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. வினிஷா உமாசங்கர் விழுப்புரத்தை சேர்ந்தவங்க. இவங்க சூரிய மின்சக்தியில் இயங்குகிற இஸ்திரி வண்டியை 2021 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இவங்க சுற்றுச்சூழலுக்கான விருதான எர்த் ஷாட் பரிசை கூட வென்றிருந்தாங்க. அடுத்தது, ஐநா சபை எந்த ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவித்தது? இதற்கான ஆன்சர் 2026. நம்ம ஐநா சபை இருக்காங்கல்ல, அவங்க ஒவ்வொரு ஆண்டையும் இது இந்த ஆண்டு, இது இந்த ஆண்டிற்கானது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது 2023 ஆண்டை சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டு அப்படின்ற மாதிரி நம்ம கடைபிடித்திருந்தோம். இது ஏற்கனவே சில எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. இந்த ஆண்டு இருக்குல்ல 2024 ஆண்டு, இதை சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுவே 2026 ஆண்டை சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது, செங்குத்தாக திறந்து மூடும் இந்தியாவின் முதல் கடல் பாலம் எங்கு அமைக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ராமநாதபுரம். இந்த வேர்டிக்கலாக திறந்து மூடுற மாதிரி ஒரு பாலம், இதோடைய பேர் பாம்பன் பாலம் தான். இதோடைய பணிகள் இப்போ நடந்துட்டு இருக்குது. அது விரைவிலேயே முடிந்து பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜிஎஸ்டி மேல்முறையீடு தீர்ப்பாயத்தின் முதல் தலைவராக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சய் குமார் மிஸ்ரா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி தீர்ப்பாயம் அப்படிங்கிற ஒன்றை இப்போ உருவாக்கியிருக்காங்க. இதுவரைக்கும் ஜிஎஸ்டி தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக தனியாக ஒரு தீர்ப்பாயம் நம்ம இந்தியாவில் இல்லை. ஆனால் இப்போ தான் முதலாக தனியாக ஒரு ட்ரிபுனலை கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு தீர்ப்பாயத்தை உருவாக்கியிருக்காங்க. அதோடைய முதல் தலைவராக இப்போ சஞ்சய் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறத நியமனம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது மத்திய நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன். சஞ்சய் குமார் மிஸ்ரா இவர் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் தலைமை நீதிபதியாகவே இருந்திருக்காரு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். உலகின் சூரிய ஆற்றல் உற்பத்தியில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 3வது இடம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா 4வது இடத்துல தான் இருந்தோம். இப்போ ஜப்பான் நாட்டை 4வது இடத்துக்கு தள்ளி இந்தியா 3வது இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ உலகத்தில் மின் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அதில் சூரிய ஆற்றலுடைய பங்கு 5.5% தான். அதே நேரம் உலக அளவில் சூரிய ஆற்றல் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல, அதில் இந்தியாவுடைய பங்கு 5.8%. அப்போ இப்போ முதல் 3 இடத்துல இருக்கிற நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா, சீனா முதல் இடத்துல, அமெரிக்கா 2வது இடத்துல, இந்தியா 3வது இடத்துல இருக்கிறோம். ஓகே, அடுத்தது,
இது கூட ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான், இது நிறைய எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவர் யார்? இதற்கான ஆன்சர் ஷியாம் நிகில். இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் இந்தியாவோட 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆயிருக்காரு. இதே மாதிரி ரீசெண்டாக 84, 83, 82 ஆனவங்க எல்லாம் யார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்தியாவோட 84வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனவங்க வைஷாலி ரமேஷ் பாபு. இவங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் இவங்க தான். அதே நேரம் இந்தியாவோட 83வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா ஆதித்யா சமந்த் அப்படிங்கிறவர். ஓகே, அதே நேரம் இந்தியாவுடைய 82வது செஸ் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னா உப்புல்லா பிரணீத் அப்படிங்கிறவர். ஓகேவா? ஓகே, அடுத்தது 2022 வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்புபவர்களில் எந்த நாட்டினர் மிக அதிகமாக அனுப்பியுள்ளனர்? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலிருந்து பல்வேறு நாடுகளில் பணிபுரிவாங்க. அவங்களுடைய சொந்த நாட்டிற்கு வந்து காசு அனுப்புவாங்கல்ல, அப்படிங்கிற ஒரு பட்டியல் தான் இது. ஓகேவா? இந்த மாதிரி பல்வேறு நாடுகளில் இருக்கிறவங்க வேறு நாடுகளில் பணிபுரிவாங்க. அவங்க எல்லாரும் அவங்க சொந்த நாட்டிற்கு அதிகமாக காசு அனுப்புகிறாங்க. யார் அந்த மாதிரி அதிகமாக காசு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான் இது. இதில் முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா. இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 2022 ஆண்டு 111 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து அனுப்பியிருக்காங்க. 2ஆம் இடம் பிடித்தது மெக்சிகோ, 3வது இடம் பிடித்தது சீனா. ஓகே, இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் வேர்ல்டு மைக்ரேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறது. இதை ஐக்கிய நாடுகள் சபை தான் வெளியிட்டிருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்தது யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பட்டியலில் தற்போது இந்தியாவிலிருந்து சேர்க்கப்பட்ட நூல்கள் எவை? இதற்கான ஆன்சர் ராமசரித மானஸ், பஞ்சதந்திர கதைகள், சகுர்தயலோக லோச்சனா அப்படிங்கிற 3 புத்தகங்களை இப்போ யுனெஸ்கோ வந்து உலக பிராந்திய நினைவு பட்டியலில் இந்தியாவிலிருந்து சேர்த்துருக்காங்க. ஓகே, இந்த புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த புத்தகத்தை எழுதுனது யார் அப்படின்னு பார்க்கலாம். ராமசரித மானஸ் அப்படிங்கிற புத்தகத்தை துளசிதாஸ் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பஞ்சதந்திர கதைகள் புத்தகத்தை விஷ்ணு சர்மா வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் சகுர்தயலோக லோச்சனா அப்படிங்கிற புத்தகத்தை ஆனந்தவர்தனா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இந்த நூல்களுடைய கையெழுத்து பிரதிகளை வந்து அந்த பட்டியலில் சேர்த்துருக்காங்க. இப்போது ஆசியா பசிபிக் பிராந்தியத்திற்கான யுனெஸ்கோடைய நினைவு உலக குழுவுடைய 10வது பொதுக்கூட்டம் இப்போ நடந்தது. எங்கே அப்படின்னா மொங்கோலியாவுடைய தலைநகரான உலான்பட்டார் அப்படிங்கிற இடத்துல தான் நடந்தது. அங்கே தான் இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து 3 நூல்களை வந்து சேர்த்துருக்காங்க. அடுத்தது இந்தியா உருவாக்கிய உலகின் முதல் இடம்பெயரும் மருத்துவமனை எது? இதற்கான ஆன்சர் ஆரோக்கிய மைத்ரி கியூப். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரோன் மூலமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு மருத்துவமனையை நம்மளால் இடம்பெயர்க்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா 72 கியூப் சின்ன சின்ன கியூபாக சேர்த்து ஒரு மிகப்பெரிய தொகுதியை உருவாக்கியிருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கியூப்லேயும் ஒன்று இருக்கும். ஒரு கியூப்பில் வந்து ஒரு சின்ன டென்ட் இருக்கும், இன்னொரு கியூப்பில் பார்த்தீங்கன்னா சில மருந்துகள் இருக்கும், இன்னொரு கியூப்பில் வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கான பொருட்கள்லாம் இருக்கும். இந்த மாதிரி எதெல்லாம் வந்து வைக்க முடியுமோ, இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தேவையோ அதெல்லாத்தையும் வந்து ஒரு மருத்துவமனை மாதிரி ஒரு செட்டப் பண்ணி இந்தியாவிலேயே முதன்முதலாக ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் ஆரோக்கிய மைத்ரி கியூப் அப்படிங்கிறது. மொத்தமாக இதில் 72 கியூப் இருக்குது. இதை நம்ம இந்திய விமானப்படை இப்போ ஆக்ராவில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை செயற்கை நுண்ணறிவு கூட இணைத்திருக்காங்க. ப்ராஜெக்ட் பீஷ்மா அப்படிங்கிற திட்டத்துக்குள்ள தான் இதை அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை அவங்க பரிசோதனையே பண்ணிட்டாங்க. 2022 ஆண்டே இந்த திட்டம் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதனால தான் நம்ம முன்னாடியே கரண்ட் அஃபேர்ஸில் இதை பார்த்துருப்போம். அடுத்தது இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் சஞ்சீவ் பூரி. இப்போ சிஐஐ அதை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். சிஐஐ அப்படின்னா என்னன்னா கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது, இந்திய தொழில் கூட்டமைப்பு அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா இது அரசு சாராத தொழில் கூட்டமைப்பு. இப்போது இப்படி எடுத்துக்கலாம். அதாவது சில நிறுவனங்கள் இருக்குது, நம்ம இந்தியாவிலேயே நிறைய நிறுவனங்கள் இருக்குது, அது எல்லாமே தனியார் நிறுவனங்களாக இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன். இந்தியாவில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் எல்லாம் நமக்குன்னு ஒரு கூட்டமைப்பு வேணுமே, நமக்குள்ளாடி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா நமக்குள்ளாடி ஒரு கூட்டமைப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு உருவாக்குனது தான் இந்த சிஐஐ அப்படிங்கிறது. 1895 ஆண்டே இது உருவாக்கிட்டாங்க. இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. இதோடைய தலைவராக தான் இப்போ சஞ்சீவ் புரி அப்படிங்கிற ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்காங்க. இவர் 2024-25 காலத்திற்கான தலைவர். இவர் ஐடிசி நிறுவனம் இருக்குல்ல அதோடைய தலைவராகவும் நிர்வாக இயக்குநராகவும் இருக்கிறாரு. ஓகே, இதுவே இந்த சிஐஐ இருக்குல்ல அதோடைய தலைமை இயக்குனர் யார் அப்படின்னா சந்திரஜித் பானர்ஜி அப்படிங்கிறவர். அடுத்தது தற்போது உருவான ரிமால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஓமன். இது வங்கக்கடலில் தான் உருவாகி இருந்தது. இதற்கு ஓமன் நாடு தான் பெயர் வைத்திருக்கு. ரிமால் அப்படின்னா மணல் அப்படின்னு பொருள். அடுத்தது
உலக சுற்றுலா குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? இதற்கான ஆன்சர் 39. இப்போ எந்தெந்த நாடுகள்லாம் சுற்றுலாவுக்கு ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான பட்டியல் தான் இது. இதில் முதலிடம் பிடித்தது அமெரிக்கா, 2வது இடம் பிடித்தது ஸ்பெயின், 3வது இடம் பிடித்தது ஜப்பான். இந்தியா வந்து 39வது இடம் தான் பிடித்திருக்கு. ஓகேவா? ஆனால் தெற்காசியாவில் நம்ம இந்தியா தான் முதலிடம். இது உலக பொருளாதார அமைப்பு WEF இருக்காங்கல்ல, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிற அமைப்புடைய ரிப்போர்ட் தான் இது. அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு ரிப்போர்ட். அடுத்தது, எவரெஸ்ட் சிகரத்தை ஏறிய மிக இள வயது இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் காம்யா கார்த்திகேயன். இவங்க மும்பையை சேர்ந்தவங்க, வெறும் 16 வயது தான் ஆகுது. இந்த சாதனையை படைத்த உலகத்துடைய 2வது நபர் இவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே இவங்களோட வயது குறைந்த ஒருத்தங்க உலகத்தில் வேற ஒரு பகுதியிலேருந்து ஏறிட்டாங்க. அது நம்ம எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்தியாவிலேருந்து பார்க்கும்போது மிக இள வயது அப்படின்னா அது இவங்க தான். அதே நேரம் இவங்க உலகத்துடைய 2வது நபராகவும், அதாவது மிக இள வயதில் 2வது நபராகவும் ஆகிட்டாங்க. அதே நேரம் இதே பார்த்தீங்கன்னா ஜோதி ரத்ரே அப்படிங்கிறவங்க எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த மிக வயதான இந்திய பெண். இவங்க தன்னுடைய 55வது வயதில் தான் இப்போ ரீசெண்டாக வந்து எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்திருக்காங்க. அடுத்தது, ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் நிறுவனம் வெளியிட்ட உலக நகரங்கள் குறியீடு 2024 பட்டியலில் முதலிடம் பிடித்த இந்திய நகரம் எது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, இவங்க உலகத்துடைய நகரங்கள் குறியீடு, எந்தெந்த நகரங்கள்லாம் ரொம்ப சிறந்த நகரங்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. அதில் நம்ம இந்தியாவிலேருந்து முதலிடம் பிடித்த டெல்லி. ஆனால் உலக அளவில் டெல்லியுடைய ரேங்க் வந்து 350 தான். அப்போ 350னா ரொம்ப பின்தங்கி தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே நேரம் உலக அளவில் முதலிடம் பிடித்தது அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரம். உலக அளவில் 2ஆம் இடம் பிடித்தது லண்டன் நகரம். ஓகே, அடுத்தது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் 99வது நாடாக இணைந்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஸ்பெயின். ISA இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்பாங்க. அந்த கூட்டணியில் இப்போ 99வது நாடாக ஒரு நாடு இணைந்திருக்காங்க. அது எந்த நாடு அப்படின்னா ஸ்பெயின் தான். சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி இதை இந்தியாவும் பிரான்ஸும் இணைந்து 2015வது ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா 2015வது ஆண்டு COP21 அப்படிங்கிறது பாரிஸில் நடந்தது. COP அப்படிங்கிறபடி நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அப்போ நடக்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து 2015வது ஆண்டு வந்து முடிவு பண்ணாங்க. அப்புறம் அதை கிரியேட் பண்ணி அதோடைய தலைமையகம் வந்து இப்போது ஹரியானாவுடைய குருகிராமில் இருக்குது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, கடகரேகை மற்றும் மகர ரேகை இருக்குல்ல, அதுக்கிடையில் இருக்கிற நாடுகள் அங்கே தான் வந்து அதை வந்து சன்ஷைன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்கே தான் சூரியனுடைய ஒளி வந்து ரொம்ப அதிகமாக வந்து படும். அப்போ அதிகமான சூரிய சக்தி அங்கே தான் வந்து உற்பத்தி பண்ண முடியும். இதுவரைக்கும் அந்த கூட்டணியில் மொத்தமாக 98 நாடுகள் தான் இருந்துச்சு. இப்போ 99வது நாடாக ஸ்பெயின் வந்து இணைந்திருக்காங்க. அடுத்தது, இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் முதல் AI ஆசிரியர் யார்? இதற்கான ஆன்சர் ஐரிஷ். பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமுடைய செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர். எந்த மாநிலம் அப்படின்னா அஸ்ஸாம். அது ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி ஐரிஷ் அப்படிங்கிற பேர்லேயே கேரளாலையும் ஒரு செயற்கை நுண்ணறிவு ஆசிரியரை அறிமுகம் பண்ணியிருந்தாங்க. இந்த கேரளாவில் அறிமுகம் பண்ணாங்கல்ல, அதுதான் இந்தியாவுடைய முதல் செயற்கை நுண்ணறிவு ஆசிரியர். இதே மாதிரி லிசா அப்படிங்கிறது இந்தியாவுடைய முதல் AI தொடர்பான செய்தி வாசிப்பாளர். இதை அறிமுகம் செய்த அமைப்பு ஒடிசா டிவி அப்படிங்கிற ஒரு தனியார் நிறுவனம். ஓகே, அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்தியாவின் 2வது தனியார் ராக்கெட் எது? இதற்கான ஆன்சர் அக்னிபான். நம்ம இந்தியாவுடைய முதல் தனியார் ராக்கெட் எது அப்படின்னா விக்ரம் எஸ் அப்படிங்கிறது. இதை ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் உருவாக்கியிருந்தாங்க. 2022வது ஆண்டிலே இது உருவாக்கியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய 2வது தனியார் ராக்கெட் எது அப்படின்னா அக்னிபான் சார்ட்டர்ட் அப்படிங்கிறது. இந்த சார்ட்டர்டுக்கு ஒரு விரிவாக்கம் இருக்குது. என்னது அப்படின்னா சப் ஆர்பிட்டல் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது. இதை எந்த அமைப்புகள் எல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அக்னிகுல் காஸ்மோஸ் அப்படிங்கிற அமைப்பும் சென்னை IITயும் சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. இது இப்போ விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இதில் இன்ஜின் இருக்கும்ல, அது 3D பிரிண்ட்னால உருவாக்கப்பட்டது. ஓகேவா? மொத்த இன்ஜினையும் ஒரே டேக்காக வந்து 3D பிரிண்டில் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா பொதுவாக வந்து 3D பிரிண்டில் ஏதாவது ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி அது எல்லாத்தையும் பொருத்தி தான் உருவாக்குவாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டில் வந்து மொத்தமாகவே இன்ஜினை உருவாக்கிட்டாங்க. ஓகே, இதை இப்போ இவங்க விண்ணிலேயே செலுத்திட்டாங்க, இந்த அக்னிபான் அப்படிங்கிற ராக்கெட்டை. இதை எங்கேருந்து விண்ணில் செலுத்திருந்தாங்க அப்படின்னா ஆந்திராவில் ஸ்ரீஹரிகோட்டா இருக்குல்ல, அங்கே சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேருந்து தான் விண்வெளியில் செலுத்தியிருக்காங்க. இஸ்ரோவுடைய தலைவர் யார் அப்படின்னா சோம்நாத் அப்படிங்கிறவர். அடுத்தது,
டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் வெளியிட்ட ஆசிய பல்கலைக்கழகங்கள் தரவரிசை 2024 முதலிடம் பிடித்த இந்திய பல்கலைக்கழகம் இது. இதற்கான ஆன்சர் ஐஏஎஸ்சி பெங்களூரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஆசியாவில் எந்தெந்த பல்கலைக்கழகங்கள்லாம் சிறந்த பல்கலைக்கழகம் அப்படிங்கிற பட்டியலை வெளியிடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ ஆசியாவில் முதலிடம் பிடித்தது சீனாவில் இருக்கிற ஷிங்குவா அப்படிங்கிற பல்கலைக்கழகம். அதே நேரம் இந்தியாவில் முதலிடம் பிடித்தது எது அப்படின்னா ஐஏஎஸ்சி பெங்களூரு அப்படிங்கிறது தான். ஓகே, ஆனால் ஆசியாவில் இந்த பல்கலைக்கழகம் 32வது இடத்துல இருக்குது. ஐஏஎஸ்சி அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறது இது பெங்களூரில் தான் இருக்குது. இந்த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது பிரிட்டிஷை சேர்ந்த ஒரு நாளிதழ், ஒரு மேகசின். ஓகே, ஒரு இதழ். அடுத்தது தமிழ்நாடு சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அயல் நாட்டு உயிரினங்களை வளர்ப்பதை பதிவு செய்ய தொடங்கப்பட்ட இணையதளம் இது. இதற்கான ஆன்சர் பரிவேஷ் 2.0. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெளிநாட்டை சேர்ந்த ஏதாவது உயிரினத்தை வளர்க்குறீங்க, இந்த லேப்ரேடர் நாய், அதுக்கப்புறம் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய், இந்த மாதிரி நாய், பூனை, இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதை பரிவேஷ் 2.0 அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இது என்ன அப்படின்னா இந்த பரிவேஷுடைய விரிவாக்கம் பாருங்கள். ப்ரோ ஆக்டிவ் அண்ட் ரெஸ்பான்சிவ் ஃபெசிலிட்டேஷன் பை இன்டராக்டிவ் அண்ட் விர்ச்சுவஸ் என்விரான்மெண்டல் சிங்கிள் விண்டோ ஹப் அப்படிங்கிறது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பரிவேஷ் 1.0 அப்படிங்கிறத ஒன்று இந்த மாதிரி பதிவு பண்ணுறதுக்கு சொன்னாங்க, அதுலேயும் சிலர் பதிவு பண்ணாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த 1.0 பரிவேஷ் 1.0ல் பதிவு பண்ணதெல்லாம் இனிமேல் ஏற்கப்படாது, அதனால் புதுதாக வந்து நீங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பரிவேஷ் 2.0ல். இப்போ நீங்கள் உயிரினங்களில் பெற 30 நாட்களுக்குள்ளாடியே பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூலை 1ஆம் தேதி ஒரு உயிரினத்தை வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜூலை 30ஆம் தேதிக்குள்ளாடி அதை வந்து இந்த வெப்சைட்டில் போய் பதிவு பண்ணணும். நான் இந்த மாதிரி ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பதிவு பண்ணணும். இதற்கு பதிவு கட்டணம் வந்து 1000 ரூபாய். அதே மாதிரி அயல்நாட்டு இனங்களை உள்நாட்டு இனங்கள் கூட இனக்கலப்பு பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தற்போது தமிழகம் அறிமுகம் செய்த PUCC 2.0 எந்த துறை தொடர்பானது? இதற்கான ஆன்சர் போக்குவரத்து துறை. PUCC அப்படின்னா பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஒரு வெப்சைட் தான். இப்போ வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் வழங்குறதுக்கான ஒரு வெப்சைட் தான் இது. இதை இப்போ நம்ம தமிழகம் வந்து அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே PUCC வெர்ஷன் 1.0 இருந்துச்சு, இப்போ வந்து 2வது வெர்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். தமிழ் புதல்வன் திட்டம் எப்போது தொடங்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஜூலை 2024. தமிழ் புதல்வன் திட்டம் இது என்ன அப்படின்னா அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்விக்கு போவாங்கல்ல மாணவர்கள், காலேஜுக்கு அப்புறம் டிப்ளமோ எல்லாம் படிப்பாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கு ரூபாய் 1000 மாதந்தோறும் வழங்குகிற திட்டம் தான் இந்த திட்டம். ஏற்கனவே பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்காங்க. அந்த திட்டத்துடைய பேர் தான் புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்துடைய முழு பெயர் என்ன அப்படின்னு ஒரு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டத்துடைய முழு பெயர் என்ன அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக கல்லூரி கனவு 2024 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இது என்ன அப்படின்னா 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன காலேஜ் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு நிகழ்ச்சி தான் இது. இது இப்போ சென்னையில் கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்குல்ல, அதோடைய வளாகத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது தற்போது கண்டுபிடிக்கப்பட்ட அரியோசோமா தூத்துக்குடியான்சே என்ன வகையான உயிரினம்? இதற்கான ஆன்சர் விலாங்கு மீன். இப்போ தூத்துக்குடி கடல் பகுதியில் ஒரு விலாங்கு மீனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உலகத்துடைய 243வது விலாங்கு மீன். அதாவது இது வரைக்கும் என்ன நினச்சாங்க அப்படின்னா உலகத்தில் 242 விலாங்கு மீன் வகைகள் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ புதிதாக இப்படியும் ஒரு விலாங்கு மீன் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தேசிய மீன் மரபணு வளங்களின் பணியகம் அப்படிங்கிற அமைப்பு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2021ஆவது ஆண்டு இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரையில் மீன் வித்துட்டு இருப்பாங்கல்ல, அந்த பகுதிக்கு போயிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அங்கே ஒரு விலாங்கு மீன் இருக்குது. இதை பார்க்கும்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அதை வாங்கி அவங்க வந்து லேபுக்கு அனுப்பிவிட்ருக்காங்க. இது வந்து எந்த வகையான விலாங்கு மீன், இந்த மாதிரி ஒன்று இருக்கா இல்லை இதுதான் புதுசாக இருக்கிற ஒரு இனமா அப்படின்ற மாதிரி கண்டுபிடிங்க அப்படின்னு 2021ஆவது ஆண்டே அவங்க அனுப்பிட்டாங்க. இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒரு புதிய வகை விலாங்கு மீன் அப்படிங்கிறது. இதே மாதிரி ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இம்பேஷியன்ஸ் கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு செடி வகையை களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேவா? இந்த களக்காடு முண்டாந்துறை அப்படிங்கிறது அகத்தியர் மலைப்பகுதியில் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அடுத்தது லாந்தனா காமரா என்பது என்ன வகையான செடி?
இதற்கான ஆன்சர் உன்னிச்செடி. இந்த மாதிரி ஒரு செடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி பூவெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உன்னிச்செடி. இது நல்ல செடி கிடையாது, இது ஒரு கெட்ட செடி. இது உலகம் முழுவதும் உள்ள காடுகளை வந்து அழிக்கிற ஒரு ஆக்கிரமிப்பு தாவர இனம். இது வந்து பல்லுயிர் பெருக்கத்தை மோசமாக பாதிக்குது. இது பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்கும்போது சிவப்பு மூக்கு ஆள்காட்டி பறவை இனம் இருக்குல்ல, அது தரையில் கூடு கட்டுற பண்பை கொண்டது. ஆனால் இந்த செடினால் அதுக்கு மிகுந்த பாதிப்பு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழக வனப்பகுதியில் இருந்த 3300 ஹெக்டேர் பரப்பளவில் பரவி இருந்த இந்த லாந்தனா உன்னிச்செடிகளை அகற்றியிருக்காங்க. அடுத்தது, கலைஞரின் கனவில்லம் திட்டத்தில் எவ்வளவு ரூபாய் மதிப்பில் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 3.10 லட்சம். இப்போ என்ன அப்படின்னா, கலைஞரின் கனவில்லம் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதே கனவில்லம் திட்டம் அப்படின்னு வேற ஒரு திட்டம் இருக்குது. அது வந்து எழுத்தாளர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற திட்டம். இது வந்து கலைஞரின் கனவில்லம் திட்டம் அப்படிங்கிற திட்டம். இது பாருங்க, தமிழகத்தில் குடிசை வீடுகளில் குடியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு புதிதாக காங்கிரீட் கூரையோட வீடுகள் வந்து கட்டி கொடுப்பாங்க. இந்த ஒரு வீட்டிற்கு வந்து ரூபாய் 3.10 லட்சம் வந்து அவங்க ஒதுக்கீடு பண்ணுறாங்க. 360 சதுர அடியில் வீடு கட்டி கொடுப்பாங்க. ஆனால் இதில் என்ன கண்டிஷன் அப்படின்னா, குடிசை வீடு அவங்க சொந்த இடத்துல இருக்கணும். அதே நேரம் அவங்க வாடகை வீட்டில் வந்து குடியிருப்பவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு இந்த திட்டத்துக்கு கீழே 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டுறதுக்கான இலக்கை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. அதற்காக 3100 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தொழிலாளர்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஜனவரி 2024. இது என்ன அப்படின்னா, இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்கல்ல, தொழிற்சாலைகள்ல எல்லாம் வேலை செய்வாங்கல்ல, அவங்களுக்குன்னு சில நோய்கள் எல்லாமே உருவாகிடும். அப்போ அவங்கள தேடி மருத்துவம், அவங்க வீடுகளுக்கே சென்று அவங்களுக்கு மருத்துவம் வழங்கணும் அப்படிங்கிறதுக்கான திட்டம் தான் இந்த தொழிலாளர்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். இதில் என்ன அப்படின்னா, தொற்றா நோய்களுக்கு மட்டும்தான் சிகிச்சை வழங்குவாங்க. இதில் 50 லட்சம் தொழிலாளர்களை பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிற இலக்கை வந்து நிர்ணயம் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்கும் 2.65 லட்சம் தொழிலாளர்கள் வந்து பயன்பெற்றிருக்காங்க. இதே மாதிரி ஒரு திட்டம் தான் மக்களை தேடி மருத்துவம் அப்படிங்கிற திட்டம். இது 2021 ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. அடுத்தது, பிற மாநிலங்கள் தொடர்பான சில முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா எங்கு அமைக்கப்பட்டது? புனே. இதில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுடைய புனேல தான் இந்தியாவுடைய முதல் அரசியலமைப்பு பூங்கா அமைச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூங்கா முழுவதுமே நிறைய நம்ம அரசியலமைப்பில் இருக்கிற பக்கங்களை நிறைய வந்து ஒட்டியிருக்காங்க. இந்த பிக்சரில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இந்திய ராணுவம் மற்றும் புனித் பாலன் குழு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, இட்டாஷிஷா நோங்ராங் எந்த மாநிலத்தின் முதல் பெண் டிஜிபியாக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் மேகாலயா. டிஜிபி அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது தான். மேகாலயாவுடைய முதல் பெண் டிஜிபியாக இவங்களை இப்போ தேர்வு பண்ணியிருக்காங்க. மேகாலயாவுடைய சிஎம் யார் அப்படின்னா கான்ராட் சங்மா அப்படிங்கிறவர். மேகாலயாவுடைய ஆளுநர் யாருன்னா பாகு சௌஹான் அப்படிங்கிறவர். மேகாலயாவுடைய தலைநகர் வந்து ஷில்லாங் அப்படிங்கிறது. அடுத்தது, சிலந்தி ஆறு எந்த மாநிலத்தில் உள்ளது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போ எதற்கு இதை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல அமராவதி அணையை பற்றி பார்க்கலாம். அமராவதி அணை பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த அமராவதி அணையுடைய முக்கிய நீர் ஆதாரங்கள் இதெல்லாம் அப்படின்னா பாம்பாறு, தேனாறு, சிலந்தி ஆறு மற்றும் சின்னாறு. இதில் இந்த சிலந்தி ஆறு இருக்குல்ல, இந்த சிலந்தி ஆறுடைய குறுக்கே இப்போ கேரள அரசு வந்து தடுப்பணை கட்டி வருகிறாங்க. அப்போது இதனால் இந்த அணை கட்டினாங்க அப்படின்னா அமராவதி அணைக்கு வர நீருடைய அளவு வந்து குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்முடைய முதல்வர் வந்து கேரளாவுடைய முதல்வரை பார்த்து இது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணாதுங்க அப்படின்ற மாதிரி. அடுத்தது, ஏஐ கல்வியை பள்ளி பாடத்தில் அறிமுகம் செய்த முதல் மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் கேரளா. இப்போது ஐசிடி பாடம் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அந்த பாடத்தில் தான் இந்த நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை வந்து சேர்த்துருக்காங்க. ஓகேவா? இது செயற்கை கிடையாது, செயற்கை இல்லை செயற்கை. ஓகேவா? இது 7ஆம் வகுப்பு மாணவர்களுடைய பாடப்புத்தகம். ஓகே. அடுத்தது, உலகம் சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஜிக் என்ற புதிய செலவாணியை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜிம்பாப்வே. இதற்கு முன்னாடி ஜிம்பாப்வே டாலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஜிம்பாப்வே ஜிக் அப்படிங்கிற ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜிம்பாப்வேல கடுமையான பொருளாதார நெருக்கடி நடந்துட்டு இருக்கு. ஜிம்பாப்வே ஒரு ஆப்பிரிக்க நாடு. ஜிம்பாப்வேவுடைய தலைநகர் வந்து ஹராரே அப்படிங்கிறது. அடுத்தது, தற்போது எங்கு ஆயிரக்கணக்கான தமிழர்களுக்கு நடுக்கல் நாட்டப்பட்டது? இதற்கான ஆன்சர் தாய்லாந்து. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் உலகப் போர் நேரத்தில் தாய்லாந்துலேருந்து மியான்மருக்கு இடையில்
ரயில்வே பணியில் ஈடுபட்டு ரொம்ப கடினமான பணி சூழ்நிலைனால அங்கேயே மரணம் அடைந்தாங்க. ஓகேவா? அப்போது இவங்க எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இப்போ இவங்களுக்காக ஒரு நடுக்கல் நாட்டணுமே அப்படின்ற மாதிரி ஒரு நடுக்கல் நாட்டியிருக்காங்க. நம்முடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் போய் தாய்லாந்தில் இதை திறந்து வைத்திருந்தார். அடுத்தது, சாங்கே 6 என்ற விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பிய நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. இப்போ பாருங்கள், சீனா பார்த்தீங்கன்னா சாங்கே 6 அப்படிங்கிற ஒரு விண்வெளி திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அதோடைய ஒரு பகுதி தான் இந்த சாங்கே 6 அப்படிங்கிற ஒரு விண்கலம். இதில் என்ன அப்படின்னா, இது என்ன பண்ணும் அப்படின்னா, நிலவுடைய இருண்ட பகுதிக்கு போய் அங்கே மாதிரிகளை எல்லாம் சேமித்து பூமிக்கு இது கொண்டு வரும். இந்த மாதிரி நிலவுடைய இருண்ட பகுதிக்கு போய் மாதிரிகளை சேமித்து பூமிக்கு அதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் உலகத்துடைய முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு திட்டம். இதை லாங் மார்ச் 5 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக தான் ஏவிருக்காங்க. சாங்கே 6 அப்படின்ற மாதிரி ஏன் இந்த திட்டத்திற்கு பேர் வைத்திருக்காங்க அப்படின்னா, சாங்கே அப்படிங்கிறதான் சீனர்களுடைய புராதன நிலவு கடவுளுடைய பேர். அடுத்தது, உலகின் முதல் மெழுகுவர்த்தி ராக்கெட்டை உருவாக்கிய நாடு எது? இதற்கான ஆன்சர் ஜெர்மனி. ஜெர்மனை சேர்ந்த தனியார் நிறுவனமான ஹை இம்பல்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த மெழுகுவர்த்தினால் இயங்குகிற ஒரு ராக்கெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ராக்கெட்டுடைய பேர் SR-75 அப்படிங்கிறது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, 250 கிலோ எடை பொருளை 250 கிலோமீட்டர் உயரம் கொண்டு இது போகும். செலவு வந்து பிற ராக்கெட்டை விட ஒரு 50% வந்து குறைவு தான். அப்புறம், உலகின் அதிக வெப்பமான மாதமாக ஐரோப்பிய ஒன்றிய வானிலை ஆய்வு மையம் எந்த மாதத்தை அறிவித்தது? இதற்கான ஆன்சர் ஏப்ரல் 2024. உடைய அதாவது யூரோப்பியன் யூனியனுடைய கிளைமேட் ஏஜென்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனையோ மாதங்கள் வந்திருந்தாலுமே இதுவரைக்கும் வந்ததுலேயே ரொம்ப வெப்பமான மாதம் எது அப்படின்னா அது ஏப்ரல் 2024 மாதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா, எல்னினோ தாக்கத்தினால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்னினோ அப்படின்னா என்னென்னா, பசிபிக் கடல் இருக்குல்ல, அதோடைய பரப்பில் வெப்பநிலை பார்த்திங்கன்னா ஒரு 7லிருந்து 24 மாதங்கள் வரைக்கும் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல்னினோ நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2015 ஆண்டு பாரிஸ் ஒப்பந்தம் ஒன்று போட்டிருந்தாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்துருந்தோம்ல, COP21 அப்படிங்கிறதுல. அதில் என்ன அப்படின்னா, புவியுடைய மேற்பரப்பு சராசரி வெப்பநிலையை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமல் நம்ம தடுக்கணும். அதாவது இந்த தொழில் புரட்சியெல்லாம் வந்திருக்கும்ல, அதாவது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தொழில்கள் எல்லாம் வந்து நம்ம அதிகமான தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு போகிறது, அதிகமான தொழிற்சாலைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி எவ்வளோ வெப்பம் இருந்ததோ அதை விட இப்போ வந்து 1.5 டிகிரி செல்சியஸை தாண்டிடக்கூடாது வெப்பம். அப்படி தாண்டிச்சு அப்படின்னா அது நம்ம எல்லாருக்குமே ஆபத்தானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 2015 ஆண்டே அப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. இப்போ இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமே இது வந்து தொழில் புரட்சிக்கு முந்தைய புவி மேற்பரப்பு வெப்ப சராசரியை விட 1.58 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகமாகவே பதிவாயிருக்கு. பார்த்தீங்களா? அடுத்தது, ரஷ்யாவின் அதிபராக 5வது முறையாக பொறுப்பேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் விளாடிமிர் புதின். இவர் அடுத்த 6 ஆண்டு காலத்திற்கு, அதாவது 2030 ஆண்டு வரைக்கும் ரஷ்யாவுடைய அதிபராக பதவி வகிப்பார். இவர் முதலாக 2000வது ஆண்டு தான் பதவி ஏற்றார். ரஷ்யாவுடைய தலைநகர் வந்து மாஸ்கோ. அடுத்தது, உலகின் முதல் AI ராஜதந்திரியின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் விக்டோரியா ஷீ. முதல்ல ராஜதந்திரினா யார் அப்படின்னா, 2 நாடுகளுக்கு இடையில் என்னதான் பகை இருந்தாலுமே அவங்க காரியத்தை முடிக்கிறதுக்காக, அவங்களுடைய பணியை முடிக்கிறதுக்காக அமைதியாக பேசி, அவங்க தேவையானதை பேசி 2 நாடுகளுக்கு இடையில் கொஞ்சம் ஒத்துழைப்போட ஒரு விஷயத்தை முடிக்கிறது தான் ராஜதந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அந்த வேலையை தான் செய்யுது. ஓகே, இப்போ பாருங்கள், உலகத்துடைய முதல் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு ராஜதந்திரி உருவாக்கியிருக்காங்க. அதோடைய பேர் வந்து விக்டோரியா ஷீ அப்படிங்கிறது. இதை உக்ரைன் நாடு தான் உருவாக்கியிருக்காங்க. உக்ரைன் நாட்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, கரியமில வாயுவை உறிஞ்சி பாறையாக மாற்றும் ஆலை தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஐஸ்லாந்து. இந்த ஆலையுடைய பேர் வந்து மமோத். இது என்ன பண்ணும் அப்படின்னா, காற்றில் இருக்கும்ல கார்பன் டை ஆக்சைடு அதை பிரித்தெடுக்கும். அதுக்கப்புறம் அதை பாறை வடிவில் சேமிக்கும். ஓகேவா? அப்போ வந்து நம்ம காற்றுக்கு எந்த ஒரு பொல்யூஷனும் வராதில்ல, அதுதான். இதை கிளைமோர்க் அப்படிங்கிற அமைப்பு தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது, உலக பணக்கார நகரங்கள் பட்டியல் 2024 முதலிடம் பிடித்த நகரம் எது? இதற்கான ஆன்சர் நியூயார்க். உலகத்திலே ரொம்ப பணக்கார நகரம் அப்படின்னு பார்க்கும்போது முதலிடம் பிடிக்கிறது வந்து அமெரிக்காவுடைய நியூயார்க் நகரம். 2ஆம் இடம் பிடித்தது வந்து அமெரிக்காவுடைய சான் பிரான்சிஸ்கோ இருக்குல்ல, அங்கே த பே ஏரியா அப்படிங்கிற ஒரு ஏரியா.
மூன்றாவது இடம் பிடித்தது வந்து ஜப்பானுடைய தலைநகரான டோக்கியோ. இதில் வந்து அவங்க வெறும் டாப் 10 கண்ட்ரிஸை மட்டும்தான், அதாவது டாப் 10 சிட்டிஸை மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. அந்த 10 இடங்கள்லையுமே நம்ம இந்தியாவிலேருந்து எந்த ஒரு நகரமும் இடம் பிடிக்கலை. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் அண்ட் நியூ வேர்ல்டு வெல்த் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அடுத்தது, ஐநா வன அமைப்பின் 19வது அமர்வு தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நியூயார்க். நியூயார்க் வந்து அமெரிக்காவில் இருக்குது, அது நமக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐநாவுடைய வன அமைப்பு வந்து நடைபெற்றது. ஐநாவுடைய வன அமைப்புடைய 19வது அமர்வு வந்து இப்போ நடந்தது. அதில் நம்ம இந்தியாவுமே கலந்து கொண்டோம். நம்ம இந்தியா வந்து கலந்து கொண்டு 3 விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். ஒன்று, சர்வதேச பெரும் பூனை கூட்டமைப்பை பற்றி நம்ம பேசியிருந்தோம். நம்ம வந்து இந்த மாதிரி எங்கள் நாட்டில் நாங்கள் இந்த மாதிரி புலிகளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து அறிவிச்சிருந்தோம். அதுக்கப்புறம் புலிகள் பாதுகாப்பு திட்டம், இது 1973 ஆண்டு தொடங்கியிருந்தாங்க. இந்த ஆண்டு வந்து போன ஆண்டே வந்து 50 ஆண்டுகள் வந்து நிறைவு பெற்றுட்டு அப்படின்ற மாதிரி இதையுமே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி யானைகள் பாதுகாப்பு திட்டம், இது 1992 வந்து தொடங்கியிருந்தாங்க. அதுவுமே 30 ஆண்டுகளை தாண்டி இப்போ சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இந்தியா தரப்புலேருந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தது, ஐக்யூப் காமர் என்பது எந்த நாட்டின் நிலவு திட்டம்? இதற்கான ஆன்சர் பாகிஸ்தான். பாகிஸ்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஐக்யூப் கோமர் அப்படிங்கிற ஒரு நிலவு திட்டத்தை செயல்படுத்தியிருக்காங்க. ஒரு சின்ன சேட்டலைட்டாக அனுப்பியிருக்காங்க. சரியா, இது வந்து சீனாவுடைய உதவி மூலமாக தான் அனுப்பியிருக்காங்க. நிலவை ஆய்வு பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கம் தான் இது. இது பாகிஸ்தானுடைய முதல் நிலவு திட்டம். நம்ம இந்தியா பண்ணிட்டோம், சீனா பண்ணிட்டோம், இந்த மாதிரி நிறைய நாடுகள் பண்ணிட்டாங்க. இப்போ தான் பாகிஸ்தான் முதலாக நிலவு ஆய்வு பண்ணுறதுக்காக முதலாக ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இது சாங்கே 6 அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே இருக்கிற ஒரு பங்கு. நம்ம தான் இப்போ ரீசெண்டாக பார்த்துருந்தோம், சாங்கே 6 திட்டத்தை பற்றி கூட பார்த்துருந்தோம் இல்லை. அடுத்தது, சபஹார் துறைமுகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? இதற்கான ஆன்சர் ஈரான். இதை 1983 ஆண்டு உருவாக்கியிருந்தாங்க. இந்த துறைமுகம் வந்து ஈரான் நாட்டில் தான் அமைந்திருக்கு. ஆனால் இதை இயக்கிறது நம்ம இந்தியா தான். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த துறைமுகத்தை இயக்கிறதுக்கான அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த துறைமுகத்தை இயக்கிறதுக்கான ஒப்பந்தத்தை இந்தியா வந்து மறுபடியுமே போட்டிருக்கோம். ஏன்னா அந்த 1983 இதை நம்ம தான் இயக்கிட்டு இருக்கோம். மீண்டும் இந்த மாதிரி ஒரு 10 ஆண்டுகள் நாங்கள் தான் இயக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தோம். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு வந்து அதை இயக்கிறதுக்கான ஒப்பந்தத்தை வந்து போட்டிருக்கோம். ஆனால் அமெரிக்கா இதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், சாகித்ய அகாடமியின் ஃபெலோஷிப் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ரஸ்கின் பாண்ட். இவர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்தை சேர்ந்த புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர். இவருக்கு இந்த விருது வந்து இப்போ வழங்கியிருக்காங்க. இப்போ பாருங்கள், எஸ்எஸ்சி எக்ஸாம், அதுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாமில் எல்லாம் ரஸ்கின் பாண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான ஆள். இவருடைய புத்தகம்லாம் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. வேக்ரன்ஸ் இன் த வேலி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஒன்ஸ் அப்பான மான்சூன் டைம் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது யாருன்னு கேட்காங்க. இதை தவிர இவருடைய புகழ்பெற்ற புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. ஆங்க்ரி ரிவர், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன் த நைட், ஆல் ரோட்ஸ் லீட் டு கங்கா, டேல்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் கேங், லெப்பர்ட் ஆன் த மவுண்டன், அதுக்கப்புறம் டூ மச் ட்ரபிள். இதெல்லாம் இவர் எழுதின முக்கியமான புத்தகங்கள், புகழ்பெற்ற புத்தகங்கள். ஓகே, அடுத்தது, தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 1976. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இலங்கையில் தனி ஈழம் வேணும், எங்களுக்குன்னு ஒரு தனி பகுதி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கப்பட்டது தான் இது. 1991 ஆண்டு ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு இந்தியாவில் பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டு மத்திய அரசு இந்த அமைப்பை வந்து தடை பண்ணியிருந்தாங்க. இப்போது அடிக்கடி மறுபடி வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த தடையை புதுப்பித்து மறுபடியும் தடை பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது எந்த சட்டத்துக்கு கீழே அப்படின்னா, சட்டவிரோத செயல்கள் தடுப்பு சட்டம் 1967. அந்த சட்டத்தின்படி தான் தடை வந்து விதிச்சிருந்தாங்க. இப்போ மீண்டுமே ஒரு 5 ஆண்டுகள் இதோடைய தடை வந்து நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது, தற்போது பரவும் புதிய வகை கொரோனா வைரஸ் எது? இதற்கான ஆன்சர் ஃப்ளிட் அப்படிங்கிறது ஒமைக்ரான் வைரஸுடைய ஒரு துணை வகை. இது இப்போ முதலாக அமெரிக்காவில் தான் வந்திருக்கு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நெதர்லாந்துடைய ரோட்டர்டம் அப்படிங்கிற நகரில் தான் இது நடந்தது. இதில் என்ன அப்படின்னா, இந்த மாநாட்டில் நிறைய அரங்குகள் இருக்கும். இப்போ தான் இந்தியாவுக்கு முதலாக ஒரு தனி அரங்கு தந்திருக்காங்க. இதுதான் இப்போ அவங்க அரங்கு. இந்த ரூமில் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். வச்சு வந்து இந்த உலகத்துக்கு நீங்கள் காட்டுங்க, இந்தியானா யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுங்க, இந்தியா வந்து ஹைட்ரஜனை ஊக்குவிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற இந்த உலகத்தை காட்டுங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு அரங்கே கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டி தான் முதன்முறையாக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்தியா வந்து தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை காட்சிப்படுத்தியிருக்காங்க.
இந்த இயக்கத்தில் இந்த அரங்கில். நம்ம இந்தியா ஒரு இலக்கு வச்சுருக்கோம், என்ன அப்படின்னா 2030 ஆண்டுடைய இறுதிக்குள்ளாடி 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி திறனை அடையணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை வச்சுருக்கோம். அடுத்தது, சர்வதேச புக்கர் பரிசு 2024 வென்ற புத்தகம் எது? இதற்கான ஆன்சர் கைரோஸ். இந்த புத்தகத்துடைய பேர் கைரோஸ் அப்படிங்கிறது. இதை ஜென்னி ஏன்பன்பெக் அப்படிங்கிறவங்க தான் எழுதியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா புக்கர் பரிசு அப்படிங்கிறது உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பரிசு. ஓகேவா, எழுத்தாளர்களுக்கு வழங்கப்படுற மிகப்பெரிய ஒரு பரிசு அப்படின்னா இந்த புக்கர் பரிசையே சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு கைரோஸ் அப்படிங்கிற புத்தகத்திற்காக தான் கொடுத்துருக்காங்க. எழுத்தாளரான ஜென்னி எர்பென்பெர்க் அப்படிங்கிறவங்க தான் பெற்றிருக்காங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இவங்க ஜெர்மனியை சேர்ந்தவங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பரிசு பெற்ற முதல் ஜெர்மன் எழுத்தாளர் இவங்க தான். அதே நேரம் இந்த புத்தகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார் அப்படின்னா மைக்கேல் ஹாஃப்மேன் அப்படிங்கிறவர். இவர் ஒரு ஆண். அதில் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த பரிசை பெற்ற முதல் ஆண் மொழிபெயர்ப்பாளர் இவர் தான். இவங்களுக்கு பரிசு தொகை 50,000 யூரோஸ் கொடுப்பாங்க. அடுத்தது, அமெரிக்காவில் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட முதல் தெலுங்கு பெண் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயா பாடியா. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சாக்ரமெண்டோ கவுட்டி சுப்பீரியர் கோர்ட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. அந்த கோர்ட் கலிஃபோர்னியாவில் இருக்குது. அதில் இவங்களை நீதிபதியாக நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அமெரிக்காவில் நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட முதல் தெலுங்கு பெண் அது இவங்க தான். இவங்க ஆந்திராவில் இருக்கிற விஜயவாடாவில் தான் பிறந்தாங்க. அதே மாதிரி அமெரிக்காவில் இன்னொரு நீதிமன்றம் இருக்குது. அதோடைய பேர் ஃப்ரெஸ்னோ நீதிமன்றம் அப்படிங்கிற மாதிரி. அது அதில் ஒரு சீக்கிய நீதிபதியை முதலாக நியமனம் பண்ணியிருக்காங்க. அவருடைய பேர் ராஜ்சிங் பாதேஷா அப்படிங்கிறது தான். இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். 2 பேருமே இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான். அடுத்தது, தற்போது விண்வெளி சென்ற சுனிதா வில்லியம்ஸ் எந்த நாட்டு வம்சாவளியை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் இந்தியா. அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனம் இருக்குல்ல, அதோடைய ஸ்டார் லைனர் அப்படிங்கிற விண்கலத்தின் மூலமாக தான் இவங்க விண்வெளிக்கு போயிருக்காங்க. எதற்காக அப்படின்னா ஐஎஸ்எஸ் இருக்குல்ல, அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, சர்வதேச விண்வெளி ஆய்வு மையம், அங்கே சில பணிகளை மேற்கொள்றதுக்காக போயிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா அங்கே என்ட்ரோபாக்டர் புகன்டெசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா புகுந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஸ்டார்லிங் என்பது எந்த நிறுவனத்திற்கு சொந்தமானது? இதற்கான ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ். இது என்ன அப்படின்னா ஒரு செயற்கை இணைய சேவை, அதாவது செயற்கைக்கோள் இணைய சேவை. இது இந்தோனேஷியாவில் இப்போ எலான் மஸ்க் தொடங்கியிருக்காரு. இந்தோனேஷியா பற்றி பார்த்திங்க அப்படின்னா உலகத்துடைய 4வது மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு எது அப்படின்னா அது இந்தோனேஷியா தான். உலகத்துடைய மிகப்பெரிய தீவு நாடு எது அப்படின்னா அதுவுமே இந்தோனேஷியா தான். அடுத்தது, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். 77வது கேன்ஸ் திரைப்பட விழாவில் பாம் தோர் விருது வென்ற திரைப்படம் எது? இதற்கான ஆன்சர் அனோரா. 77வது கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இப்போ ஃப்ரான்ஸில் நடந்தது. நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னால் என்ன? ஒரு வாரமோ 2 வாரமோ நிறைய திரைப்படங்களை திரையிடுவாங்க. அப்போது உலகத்திலேருந்து சினிமா சம்மந்தமான ஆர்வம் உள்ளவங்க நிறைய பேர் போய் கலந்துப்பாங்க. அதில் சிறந்த படங்களுக்கு விருதுமே வழங்குவாங்க. இதில் பாருங்கள், அங்கே இந்த கேன்ஸ் திரைப்பட விழாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திரைப்பட விழா. இதில் பாருங்கள், இதில் ரொம்ப உயரிய விருது பாம் தோர் அப்படிங்கிற விருது. இங்கிலீஷில் இதை கோல்டன் பாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதை வென்ற திரைப்படம் எது அப்படின்னா அனோரா அப்படிங்கிற திரைப்படம். 2வது உயரிய விருது எது அப்படின்னா கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு அப்படிங்கிற விருது. இதை ஒரு இந்திய திரைப்படம் வென்றிருக்காங்க. அது என்ன திரைப்படம் அப்படின்னா ஆல் வி இமேஜினஸ் லைட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். இதை இயக்குனது யார் அப்படின்னா பயால் கபாடியா அப்படிங்கிறவர். அப்படி பார்க்கும்போது இந்த கிராண்ட் பிரிக்ஸ் அவார்டு இருக்குல்ல, இந்த விருதை வென்ற முதல் இந்திய திரைப்படம் இதுதான். ஓகேவா, இது ஒரு சிறப்பு. அடுத்தது, இன்னொரு குறும்படம் இருக்குது. அது என்ன அப்படின்னா சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன் டு நோ அப்படிங்கிற ஒரு குறும்படம். இது பார்த்தீங்கன்னா சித்தாந்த் எஸ் நாயக் அப்படிங்கிற ஒருத்தர் இயக்கியிருக்காரு. இவர் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா FTII அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல, புனேல இருக்குல்ல, அந்த நிறுவனத்துடைய மாணவர் தான் இவர் இந்த திரைப்படத்தை இயக்குனார். இதற்காக இவருக்கு இந்த திரைப்படத்திற்கு லா சினீஃப் அப்படிங்கிற விருது கிடைத்திருக்கு. இந்த விருது பார்த்துங்க, லா சினீஃப் அப்படிங்கிற விருது. அடுத்து பாருங்க, அன்சர்டைன் ரிகார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ட்ராஃபி அப்படிங்கிற ஒரு விருது. அதாவது அன்சர்டைன் ரிகார்ட் அப்படிங்கிறதான் இந்த விருதுடைய பேர். இது என்னென்னா சிறந்த நடிகை விருது அப்படிங்கிறதான் இந்த விருது. இதை இந்திய நடிகையான அனுஷ்யா சென்குப்தா தான் இந்த விருது பெற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த விருது வென்ற முதல் இந்திய நடிகை இவங்க தான். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது.
இவங்க எந்த படத்திற்காக பெற்றிருந்தாங்க அப்படின்னா தி ஷேம்லெஸ் அப்படிங்கிற படத்திற்காக பெற்றிருந்தாங்க. அடுத்தது நிக்கே ஆசிய எதிர்கால மாநாடு 2024 தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டோக்கியோ. ஜப்பானுடைய தலைநகரான டோக்கியோவில் தான் நடைபெற்றது. இல்லை நம்ம இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் வந்து கலந்து கொண்டார். அடுத்தது உலகின் அதிக ஊதியம் பெறும் தலைமை செயல் அதிகாரிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் ஹாக்டான். இப்போ பார்த்தீங்கன்னா சிஇஓ எல்லாம் இருப்பாங்கள்ல, அப்படி பார்க்கும்போது உலக அளவிலேயே ரொம்ப அதிகமான ஊதியம் பெற சிஇஓ எல்லாம் யார் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. இதில் முதலிடம் பிடித்தது பிராட்காம் அப்படிங்கிற நிறுவனத்துடைய சிஇஓ ஆன ஹாக்டான் அப்படிங்கிறவர். இரண்டாவது இடம் பிடித்தது யார் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். பாலோ ஆல்டோ நெட்வொர்க் அப்படிங்கிற நிறுவனத்துடைய சிஇஓ ஆன நிகேஷ் அரோரா அப்படிங்கிறவர் தான் இரண்டாவது இடத்துல இருக்கிறாரு. இதில் சிறப்பு என்ன அப்படின்னா இவர் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு வந்து அமெரிக்காவை சேர்ந்த த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை. அடுத்தது தற்போது ரஃபா பகுதியில் தாக்குதல் நடத்திய நாடு எது? இதற்கான ஆன்சர் இஸ்ரேல். இது பாலஸ்தீனுடைய காசா பகுதியில் தான் இந்த ரஃபா பகுதி இருக்குது. அதை வந்து இஸ்ரேல் வந்து இப்போ தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதற்காக பல்வேறு நாடுகள், பல்வேறு தலைவர்கள், பல்வேறு சினிமா பிரபலங்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்ற மாதிரி. ஓகே, அடுத்தது R21 பார் மேட்ரிக்ஸியம் என்பது எந்த நோய்க்கான தடுப்பூசி? இதற்கான ஆன்சர் மலேரியா. இதை உருவாக்கின அமைப்பு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் அண்ட் நோவாக் அப்படிங்கிற அமைப்பு. இதை இந்தியாவில் தயாரிக்கிற நிறுவனம் எது அப்படின்னா சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஓகே, இப்போ என்னென்னா அவங்க உருவாக்கி இவங்க தயாரிப்பாங்க. இதை இப்போ ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புறதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது குழந்தைகளுக்கு அளிக்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்ட இரண்டாவது தடுப்பூசி இதுதான், மலேரியாவுக்காக. முதல் தடுப்பூசி வந்து RTS, SA பார் SBAR-A SOS-01 அப்படிங்கிறது. ஓகே, லைட்டாக பார்த்துங்க இதெல்லாம். அடுத்தது சில பயிற்சிகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எக்ஸசைஸ் சிம்பெக்ஸ் இது எந்த நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படின்னா சிங்கப்பூர் மற்றும் இலங்கை, இந்த 2 நாடுகளுக்கு இடையில் தான் நடைபெற்றது. இந்த சிம்பெக்ஸுடைய விரிவாக்கம் பாருங்கள், சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பைலேட்ரல் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது தான். இது 31வது பதிப்பு. இது ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஆந்திராவுடைய விசாகப்பட்டினத்தில் தான் நடைபெற்றது. இப்போ பாருங்கள், எப்போவுமே நம்ம 2 நாடுகளுக்கு இடையே நடைபெற கூட்டு பயிற்சி பார்க்கும்போது 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல எந்தெந்த நாடுகளுக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு நோட் பண்ணோம். இது இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையில் நடைபெற்றது. இரண்டாவதாக அது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு இராணுவ படை பயிற்சியா, இல்லை இது ஒரு கடற்படை பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை பயிற்சி. மூன்றாவதாக இது எங்கே நடைபெற்றது அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஆந்திராவுடைய விசாகப்பட்டினம் நகரில் தான் நடைபெற்றது. ஓகே, அடுத்தது ககன் ஸ்ட்ரைக் 2 அப்படிங்கிற ஒரு பயிற்சி. இது நம்ம இந்திய இராணுவமும் இந்திய விமானப்படையும் சேர்ந்து பண்ணுற ஒரு பயிற்சி தான். இது வந்து பஞ்சாபில் நடந்தது. அடுத்தது எக்ஸசைஸ் சக்தி. இது பாருங்கள், இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கு இடையில் நடைபெற்ற பயிற்சி. இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா இது ஒரு இராணுவ பயிற்சி. இது எங்கே நடந்தது அப்படின்னா இது மேகாலயாவுடைய உம்ரோய் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது எக்ஸசைஸ் தர்காஷ் அப்படிங்கிறது. இது எந்த நாடுகளுக்கு இடையில் நடைபெற்ற பயிற்சி அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில் நடைபெற்ற பயிற்சி. அப்புறம் இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா இது ஒரு தீவிரவாத எதிர்ப்பு பயிற்சி. ஓகேவா? பொதுவாக வந்து இராணுவ பயிற்சி, விமானப்படை பயிற்சி, அப்புறம் கடற்படை பயிற்சி தான் இருக்கும். ஆனால் சிறப்பாக இப்போது இந்த தீவிரவாத எதிர்ப்பு பயிற்சியுமே இருக்கும். இந்தியா சார்பில் NSG இருக்காங்க இல்லை, தேசிய பாதுகாப்பு படை, அவங்க தான் பங்கேற்றாங்க. இது எங்கே நடந்தது அப்படின்னா மேற்கு வங்காளத்துடைய கொல்கத்தா நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி, இந்தியா ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா ட்ரைலேட்ரல் மேரிடைம் செக்யூரிட்டி ஒர்க் ஷாப். இது எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் நடந்தது அப்படின்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா. இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னா இது ஒரு கடற்படை பயிற்சி. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா கொச்சியில் இருக்கிற INS துரோணாச்சாரியா அப்படிங்கிற ஒரு பயிற்சி களத்தில் தான் நடைபெற்றது. இதற்கு அவங்க ஒரு கருப்பொருளுமே கொடுத்துருக்காங்க, இந்திய பெருங்கடல் பகுதி பிராந்திய கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்த கூட்டு முயற்சிகள் அப்படிங்கிறது. அடுத்தது பாதுகாப்புத்துறை சம்பந்தமான சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதையும் பார்க்கலாம். டார்பிடோ ஆயுத அமைப்பை உருவாக்கிய நிறுவனம் இது? இதற்கான ஆன்சர் DRDO. இப்போ பாருங்கள், இதை வந்து ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸ்மார்ட் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ சிஸ்டம் அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா இந்த ஏவுகணையெல்லாம் இருக்குல்ல அதை செலுத்துறதுக்கான ஒரு கருவி தான் இது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா 100 கிலோமீட்டர் தொலைவுக்கு அப்பால் இருக்கிற ஒரு இலக்கை கூட இதனால் போய் தாக்கி அழிக்க முடியும். இதை DRDO அமைப்பு தான் உருவாக்கியிருக்காங்க.
டிஆர்டிஓ அப்படின்னா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது, தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படிங்கிறது. இதை பரிசோதனை செய்த எங்கே பரிசோதனை பண்ணாங்க அப்படின்னா ஒடிசாவில் இருக்கிற டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தீவில் தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, தேசிய பாதுகாப்பு அகாடமியின் தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் குர்சரன் சிங். என்டிஏ நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி இருக்குல்ல, அதோடைய தளபதியாக குர்சரன் சிங் அப்படிங்கிற ஒருத்தர் நியமனம் பண்ணிட்டாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிராவில் புனேயில் இருக்கிற கடக் வாஸ்லா அப்படிங்கிற பகுதியில் தான் இருக்குது. கடக் வாஸ்லா அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. அடுத்தது, டிஆர்டிஓ அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் சமீர் வி காமத். நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் டிஆர்டிஓ பற்றி, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. இதோடைய தலைமையகம் வந்து புதுதில்லியில் இருக்குது. 1958ஆவது ஆண்டு இது உருவாக்கிட்டாங்க. இதோடைய தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா சமீர் வி காமத் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, ஐநாவின் இராணுவ பாலின வழக்கறிஞர் விருது 2023 பெற்ற இந்திய வீராங்கனை யார்? இதற்கான ஆன்சர் ராதிகா சென். இப்போ பாருங்கள், இவங்க மகளிர் மற்றும் சிறுமிகளுடைய உரிமைக்காக நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. அதற்காக தான் ஐநா சபை இராணுவ பாலின வழக்கறிஞர் விருது இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவங்க. இந்த விருது பெற 2வது இந்தியர் இவங்க தான். இதுக்கு முன்னாடி மேஜர் சுமன் கவானி இந்த விருது பெற்றிருந்தாங்க 2019ஆம் ஆண்டில். ஓகே, இப்போ ஐநாவுடைய பொதுச் செயலாளர் யார் அப்படின்னா அண்டோனியோ குட்ரஸ் அப்படிங்கிறவர், ஐநாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி. அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட ருத்ராயம் 2 ஏவுகணை என்ன வகையானது? இதற்கான ஆன்சர் வானிலிருந்து தரையை தாக்கும் ஏவுகணை. பொதுவாகவே ஏவுகணையில் பல வகை இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா தரையிலிருந்து வானில் இருக்கிற இலக்கை தாக்கி அளிக்கிற ஏவுகணை. அதே மாதிரி வானத்திலிருந்து ஏவப்பட்டு தரையில் இருக்கிற ஒரு இலக்கை தாக்குற ஏவுகணை. அதே மாதிரி வானத்திலிருந்து ஏவப்பட்டு வானத்தில் இருக்கிற இலக்கையை தாக்குற ஏவுகணை. இந்த மாதிரி எல்லாமே சில ஏவுகணைகள் இருக்குது. அதில் இந்த ருத்ராயம் அப்படிங்கிறது வானத்திலிருந்து தரையை தாக்குற ஒரு ஏவுகணை. இப்போ பாருங்கள், இதை டிஆர்டிஓ வந்து பரிசோதனை பண்ணியிருக்காங்க. ஒடிசாவில் தான் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. SU-30MKI அப்படிங்கிற விமானத்திலிருந்து தான் இதை பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அடுத்தது, பொருளாதாரம் தொடர்பான சில கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். எந்த மாதத்தில் இந்தியாவில் மிக அதிகமான ஜிஎஸ்டி வசூலிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஏப்ரல் 2024. ஜிஎஸ்டி அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது, தமிழில் சரக்கு மற்றும் சேவைகள் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் அதிகம், அதாவது இதுவரைக்கும் வசூலிக்கப்பட்டதுலேயே ரொம்ப அதிகமான ஜிஎஸ்டி வந்து இந்த ஏப்ரல் 2024 வசூலிக்கப்பட்டது தான். எவ்வளவு அப்படின்னா ரூபாய் 2.1 லட்சம் கோடி அளவில் வந்து வசூலிக்கப்பட்டது. 2வது அதிகம் பார்த்திங்க அப்படின்னா போன ஆண்டு ஏப்ரலில் வசூலிக்கப்பட்டது. அது 1.87 லட்சம் கோடியாக இருந்தது. இந்த ஜிஎஸ்டி எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜூலை 1, 2017. அடுத்தது, 2023-24 நிதியாண்டு இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி நாடு எது? இதற்கான ஆன்சர் சீனா. நம்ம இந்தியா கூட ரொம்ப அதிகமான ட்ரேட் பண்ண நாடு எது அப்படின்னு பார்க்கும்போது முதலிடத்தில் இருக்கிறது சீனா, 2வது இடத்துல இருக்கிறது அமெரிக்கா. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அமைப்பு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் நீங்கள் சின்னதாக ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐசிசி டெஸ்ட் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. இதில் முதலிடம் பிடித்த நாடு எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. 2ஆம் இடம் பிடித்த நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. ஒரு நாள் தரவரிசை இதில் முதலிடம் பிடித்த நாடு வந்து இந்தியா, அதாவது ஓடிஐ இருக்குல்ல அதில் முதலிடம் பிடித்த நாடு இது இந்தியா. T20 தரவரிசை இருக்குல்ல அதில் இப்போ வரைக்கும் முதலிடத்தில் இருக்கிற நாடு வந்து இந்தியா. இது வந்து 2021 மே அதுக்கப்புறம் விளையாட்டுகளை வைத்து தான் இந்த தரவரிசையை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது, மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டி 2024 ஆண்கள் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் ஆண்ட்ரி ரூப்லேவ். இது பார்த்திங்க அப்படின்னா மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டி இப்போ நடந்தது, ஸ்பெயினில் தான் நடந்தது. இதில் ஆண்கள் பிரிவில் ஆண்ட்ரி ரூப்லேவ் அப்படிங்கிறவங்க ரஷ்யாவை சேர்ந்தவர் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. மகளிர் பிரிவில் ஈகா ஸ்வேட்டக் அப்படிங்கிறவங்க போலாந்து நாட்டை சேர்ந்தவங்க சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. அடுத்தது, ஐஎஸ்எல் கால்பந்து போட்டி 2023-24 சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மும்பை சிட்டி. ஐஎஸ்எல் அப்படின்னா இந்தியன் சூப்பர் லீக் அப்படிங்கிறது, இது வந்து இந்தியாவுக்குள்ளே நடைபெற ஒரு கால்பந்து போட்டி. இந்த ஆண்டு இந்த போட்டியுடைய 10வது பதிப்பு நடந்தது. இதில் கடைசி போட்டி வந்து கொல்கத்தாவுடைய சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. இதில் வந்து மும்பை சிட்டி அணி தான் சாம்பியன் பட்டம் வென்றிருந்தாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் ஹைபிரிட் கிரிக்கெட் மைதானம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் தர்மசாலா. தர்மசாலா அப்படிங்கிறது
தரம்ஷாலா அப்படிங்கிறது இமாச்சல பிரதேசத்தில் இருக்குது. இமாச்சல பிரதேசத்தில் ஹிமாச்சல் பிரதேஷ் கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் அப்படின்னு இந்த ஸ்டேடியத்தை பேர் சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மைதானம் இருக்குல்ல, இயற்கை மற்றும் செயற்கை இந்த ரெண்டையுமே கலந்து முதலாக இந்தியாவிலேயே ஹைப்ரிடாக ஒரு கிரிக்கெட் மைதானத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது ஹாரி ஹூல்டிங் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் நெதர்லாந்து. ஹாரி ஷூல்டிங் கேம்ஸ் இது வந்து நெதர்லாந்துடைய வகட் நகரில் தான் நடந்தது. இதில் இந்தியாவுடைய ஜோதி ஆராஜ் அப்படிங்கிறவங்க 100 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் தங்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது எவரெஸ்ட் சிகரத்தை அதிக முறை ஏறி சாதனை படைத்தவர் யார்? இதற்கான ஆன்சர் கமிரீட்டா. இப்போ பாருங்கள், ரொம்ப சிறப்பான ஒரு ஆள் இவர். கமிரீட்டா இவர் நேபாளத்தை சேர்ந்தவர். இவர் இதுவரைக்கும் 28 முறை வந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியிருக்கார். அவர் இதுவரைக்கும் 28 முறை ஏறினதான் உலகத்தில் அதிகமான முறை ஒருத்தர் எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 29வது முறையாக அவர் வந்து எவரெஸ்ட் சிகரத்தை ஏறியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது தன்னுடைய முந்தைய சாதனையை முறியெடுத்து புதிய சாதனையை படைத்திருக்காரு. எவரெஸ்டுடைய உயரம் வந்து 8848 மீட்டர். 1994ஆம் ஆண்டில் தான் முதலாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தார் இந்த கமிரீட்டா. அடுத்தது 2024 தோஹாவில் நடைபெற்ற டைமண்ட் லீக் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் வெள்ளி. டைமண்ட் லீக் போட்டி இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா கத்தாருடைய தலைநகரான தோஹாவில் தான் நடந்தது. இந்த தோஹாவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஈட்டியெறிதல் வீரரான நீரஜ் சோப்ரா போய் கலந்து கொண்டார். அவர் வெள்ளிப்பதக்கம் தான் ஜெயித்தார். அடுத்தது தற்போது மகளிர் குண்டு எறிதல் போட்டியில் தேசிய சாதனை புரிந்தவர் யார்? இதற்கான ஆன்சர் அபா கதுவா. இப்போ தேசிய ஃபெடரேஷன் கோப்பை போட்டி ஒடிசாவுடைய தலைநகரான புவனேஸ்வரத்தில் நடந்தது. இதில் நம்ம இந்தியாவுடைய வீராங்கனை அபா கதுவா இவங்க வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க என்ன அப்படின்னா 18.41 மீட்டர் வந்து குண்டு எறிந்து தேசிய சாதனையை படைத்திருக்காங்க. தேசிய சாதனை அப்படின்னா என்னென்னா யாருமே இது வரைக்கும் மகளிர் குண்டு எறிதலில் இவ்வளவு தூரம் எல்லாம் குண்டு எறிந்தது கிடையாது. நம்ம இந்தியாவிலேயே இவங்க தான் இவ்வளவு தூரம் வந்து குண்டு எறிந்திருக்காங்க. அடுத்தது தேசிய ஃபெடரேஷன் கோப்பை போட்டி தற்போது எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புவனேஸ்வரம். இதே கொஸ்டின் தான், அதோடைய கண்டினியூஷன் தான் இது ஒடிசாவில் இருக்குது. இதில் ஆடவர் நீளம் தாண்டுதல் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்வின் ஆல்ரின் அப்படிங்கிற தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தார். அதே மாதிரி நீரஜ் சோப்ரா இருக்கார்ல, அவருமே இந்த போட்டியில் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தார். அடுத்தது ஒரு நிமிஷம். இப்போ பாருங்கள், இப்படி ஒரு கொஸ்டின் வருது. நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்ததுலேயே சிலது எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு போட்டி எடுத்துங்க. இப்போ தேசிய ஃபெடரேஷன் கோப்பை போட்டி, அந்த ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டி எழுதிங்க. தேசிய ஃபெடரேஷன் கோப்பை போட்டி முதல்ல அந்த போட்டியுடைய பேர். ரெண்டாவது அது எங்கே நடந்தது அப்படிங்கிறத போடுங்க. இது வந்து எங்கே நடந்தது? புவனேஸ்வரத்தில் நடந்தது. மூன்றாவது அங்கே வந்து யார் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற நோட் பண்ணிங்க. சில போட்டிகள் எல்லாம் வந்து வெற்றி அப்படிங்கிற ஒன்று இருக்காது. இப்போது மேட்ரிட் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் இவர் தான் வெற்றி பெற்றார் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் சில போட்டிகளில் இவர் தான் வெற்றி பெற்றார்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 4-5 பேர் தங்கம் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து நீங்கள் யாரெல்லாம் தங்கம் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற எழுதி வச்சிங்க. தங்கம் ஜெயிச்சாங்க யாரெல்லாம், வெள்ளி ஜெயிச்சாங்க யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிங்க. இவ்வளவுமே போதுமானது. அப்போ போட்டியுடைய பேர், அது எங்கே நடந்தது, யாரெல்லாம் தங்கம் ஜெயிச்சாங்க அல்லது யாரெல்லாம் வெற்றி பெற்றாங்க, இவ்வளவுமே நீங்கள் ஒரு டேபிள் மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரே இதில் வந்து புரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், தேசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி தற்போது எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இதில் ஜோஸ்னா சின்னப்பா மற்றும் அபய் சிங் இவங்க தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. கலப்பு இரட்டையர் பிரிவு. கலப்பு அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, ஒரு ஆண் ஒரு பெண் இணைந்து விளையாடினாங்க அப்படின்னா கலப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டையர் அப்படின்னா 2 பேர் விளையாடினாங்கன்னா இரட்டையர்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆண்கள் இரட்டையர் பிரிவில் வேலவன் செந்தில்குமார் மற்றும் அபய் சிங் வந்து தங்கப்பதக்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, அடுத்தது உலகில் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீரர்கள் பட்டியலில் 2024 முதலிடம் பிடித்தவர் யார்? இதற்கான ஆன்சர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இல்லை பாருங்கள், இவர் போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். 2ஆம் இடம் பிடித்தது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த கோல்ஃப் வீரரான ஜான் ரஹீம். 3ஆவது இடம் பிடித்தது அர்ஜென்டினாவுடைய கால்பந்து வீரரான லயோனல் மெஸ்ஸி. இந்த ரிப்போர்ட்டை வெளியிட்ட அமைப்பு ஃபோர்ப்ஸ் மேகசின். அடுத்தது, ஐக்கிய நாடுகள் பொது சபை எந்த தினத்தை உலக கால்பந்து தினமாக அறிவித்தது? இதற்கான ஆன்சர் மே 25. இப்போ பாருங்கள், ஐக்கிய நாடுகளுடைய பொது சபை பார்த்திங்கன்னா இனிமேல் மே 25ஆம் தேதியை நம்ம உலக கால்பந்து தினமாக கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க.
லிபியா நாடு தான் இந்த தீர்மானத்தை வந்து அறிமுகம் பண்ணாங்க. அதற்கு நிறைய நாடுகள் வந்து ஓகே சொல்லி இப்போ வந்து அதை கொண்டு வந்துட்டாங்க. எதனால் இந்த மாதிரி மே 25ஆம் தேதியை நம்ம கால்பந்து விளையாட்டு தினமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, 1924ஆவது ஆண்டு மே 25ஆம் தேதி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் கால்பந்து விளையாட்டு வந்து அனைத்து நாடுகளுடைய சார்பாக வந்து விளையாடினாங்க. ஓகேவா? அது வரைக்கும் அப்படி கிடையாது. இந்தந்த நாடுகளில் சார்பாக மட்டும்தான் விளையாடணும், இந்த நாடுகள் சார்பாகலாம் யாரெல்லாம் கலந்துக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி எல்லா நாடுகளும் சேர்ந்து விளையாடின அந்த 100 ஆண்டுகளுடைய நினைவு தானே இந்த ஆண்டு. அதனால் நம்ம மே 25ஆம் தேதியே வேர்ல்டு ஃபுட்பால் டேயாக கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஃபிஃபா 2027ஆம் ஆண்டு பெண்கள் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடத்த உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இப்போ பாருங்கள், இந்த போட்டியை நடத்த உள்ள முதல் தென் அமெரிக்க நாடு பிரேசில் தான். அதாவது பெண்களுக்கான ஃபிஃபாவுடைய உலக கால்பந்து போட்டியை வந்து முதலாக ஒரு தென் அமெரிக்கா நாடு நடத்துகிறாங்க அப்படின்னா அது பிரேசில் தான். ஃபிஃபாவுடைய காங்கிரஸ் கூட்டம், அதாவது ஃபிஃபாவுடைய கூட்டம், காங்கிரஸ்னால் கூட்டம் அப்படிங்கிற ஒரு பொருள் தான். இது வந்து இப்போது தாய்லாந்துடைய தலைநகரான பாங்காக்கில் தான் நடைபெற்றது. அதில் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. ஃபிஃபாவுடைய பிரசிடெண்ட் யார் அப்படின்னா ஜியானி இன்ஃபான்டினோ அப்படிங்கிறவர். இந்த பிக்சரில் இருக்கிறார்ல, இவர் தான். அடுத்தது, தாய்லாந்து ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் சாத்விக் சாய்ராஜ் ஆங்கிரெட்டி மற்றும் ஷிராக் ஷெட்டி இணை என்ன பதக்கம் வென்றது? இதற்கான ஆன்சர் தங்கம். நம்ம இந்தியாவுடைய மிக முக்கியமான 2 பேட்மிண்டன் பிளேயர்ஸ் வந்து இவங்க தான். இவங்க இந்த போட்டியில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்காங்க. மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது தான் நம்ம இந்தியாவிலேயே விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கப்படுற மிக உயரிய விருது. அதையுமே இவங்க ரீசெண்டாக பெற்றிருந்தாங்க. அடுத்தது, எலார்டோ சர்வதேச குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் அஸ்தானா. அஸ்தானா அப்படிங்கிறது கஜகஸ்தானுடைய தலைநகர். இதில் நம்ம இந்தியாவுடைய மீனாட்சி வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க 48 கிலோ எடைப்பிரிவை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் நிகாத் ஜரின் இவங்களுமே தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இவங்க 2 பேருமே குத்து சண்டை வீராங்கனை. இவங்க வந்து 52 கிலோ எடைப்பிரிவை சேர்ந்தவங்க. அடுத்தது, இட்டாலியன் ஓப்பன் டென்னிஸ் போட்டி 2024 ஆடவர் பிரிவில் வெற்றி பெற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் அலெக்சாண்டர் சொரவ். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அலெக்சாண்டர் சொரவ் வந்து இப்போது சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவர் ஜெர்மனியை சேர்ந்தவர். அதுவே பெண்கள் ஒற்றையர் பிரிவில் போலாந்து நாட்டை சேர்ந்த ஈகா ஸ்வேடக் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இந்த போட்டி வந்து இத்தாலியுடைய தலைநகரான ரோம் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்தது, இது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் 2024 தங்கம் வென்ற தமிழக வீரர் மாரியப்பன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் உயரம் தாண்டுதல். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி வந்து ஜப்பானுடைய கோபே அப்படிங்கிற ஒரு நகரில் நடந்தது. இதில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த உயரம் தாண்டுதல் வீரரான மாரியப்பன் அவர் தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தார். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இவர் 1.88 மீட்டருக்கு மேலே உயரம் தாண்டி இந்திய அளவில் ஒரு சாதனை படைத்திருக்காரு. ஏன்னா இதுவரைக்கும் யாருமே பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் எல்லாம் இவ்வளவு உயரம் எல்லாம் தாண்டினது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சச்சின் சர்ஜிராவ் கிலோரி அப்படிங்கிறவர், இவர் பார்த்தீங்கன்னா குண்டு எறிதல் இதில் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் 16.30 மீட்டர் தூரத்திற்கு குண்டு எறிந்திருக்காரு. அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஆசிய சாதனை. ஏன்னா ஆசியாலேயே இவ்வளவு தூரத்திற்கு யாருமே குண்டு எறிந்தது கிடையாது. அடுத்தது தீப்தி ஜீவன்ஜி, இவங்க ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இதில் என்ன சிறப்பு அப்படின்னா இவங்க 400 மீட்டரை ரொம்ப குறைந்த நேரத்தில் ஓடி உலக சாதனையை படைத்திருக்காங்க. அதாவது உலகத்திலேயே யாருமே இதுவரைக்கும் 400 மீட்டரை இந்த பாரா விளையாட்டுகளில் மிக குறுகிய நேரத்தில் ஓடினது கிடையாது. இவங்க தான் அவ்வளோ குறுகிய நேரத்திலே ஓடிருக்காங்க. வெறும் 55.07 செகண்டில் வந்து ஓடிருக்காங்க. பாரா அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான விளையாட்டு போட்டி அப்படிங்கிறது தான். ஓகேவா? இந்த போட்டி எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஜப்பானுடைய கோபே நகரில் தான் நடந்தது. இதில் இந்த 3 பேருமே நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு. அடுத்தது, ஆசிய ரிலே சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் தாய்லாந்து. முதல்ல ரிலே அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஸ்கூலில் கூட இந்த மாதிரி ஒரு விளையாட்டெல்லாம் விளையாடிருப்போம். ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் 400 மீட்டர் ஓடுவார். அப்புறம் ஒரு டார்ச் இருக்கும். அந்த டார்ச் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு. அவர் இன்னொரு 400 மீட்டர் ஓடுவார். அவர் வந்து அந்த டார்ச் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுப்பாரு. இந்த மாதிரி ஓடி 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 ஒரு டீமாக வந்து அந்த 4 பேரும் வெற்றி பெறுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஆசிய ரிலே சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது எங்கன்னா தாய்லாந்துடைய தலைநகரான பேங்காக்கில் தான் நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவுடைய கலப்பு ரிலே அணி, இந்தியா மிக்ஸ்டு ரிலே டீம் வந்து தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதுலேயுமே கலப்பு அப்படிங்கிறது வந்து பெண்களும் ஆண்களும் சேர்ந்து விளையாடுறது அப்படிங்கிறது தான். இந்த பிக்சரில் நடுவில் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே பெண்கள் தான். இந்த போட்டி பார்த்திங்க அப்படின்னா
4x400 மீட்டர், அதாவது ரிலே அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நடக்கும். இதில் இவங்க புதிய தேசிய சாதனையை படைத்திருக்காங்க. அதாவது இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரிலே போட்டியில் இவ்வளவு கம்மியான நேரத்தில் யாருமே ஓடினது கிடையாது. நம்ம இந்திய அணியில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா முகமது அஜ்மல், ஜோதிகா ஸ்ரீ தண்டி, அமோஜ் ஜேக்கப் மற்றும் சுபா வெங்கடேசன், இவங்க எல்லாருமே. அடுத்தது 2024 ஐபிஎல் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? இதற்கான ஆன்சர் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த இறுதிப் போட்டி பார்த்திங்க அப்படின்னா இறுதிப் போட்டி வந்து சென்னையில் சிதம்பரம் ஸ்டேடியத்தில் தான் நடந்தது. இதில் இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை வீழ்த்தி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. அடுத்தது உலக பாரா தடகள போட்டியில் இந்தியாவின் சிம்ரன் சர்மா வென்ற பதக்கம் எது? இதற்கான ஆன்சர் தங்கம். நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியை பற்றி. இதில் பார்த்திங்க அப்படின்னா இது ஜப்பானுடைய கோப்பை நகரில் நடந்தது. 200 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் நம்ம இந்தியாவுடைய சிம்ரன் சர்மா வந்து தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியலில் 6வது இடம் பிடித்திருந்தது. மொத்தமாக 17 மெடல்களை வந்து வாங்கியிருந்தாங்க. அடுத்தது ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஜிம்னாஸ்டிக் தங்கப்பதக்கம் பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் தீபா கர்மாக்கர். இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிய சீனியர் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்தது எங்கே அப்படின்னா உஸ்பெகிஸ்தானுடைய தாஷ்கண்ட் நகரில் தான் நடந்தது. அதில் நம்ம இந்தியாவிலேருந்து முதலாக ஜிம்னாஸ்டிக் விளையாட்டு இருக்குல்ல, அதிலேருந்து ஒருத்தங்க தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருந்தாங்க. யார் அவங்க அப்படின்னா தீபா கர்மாக்கர் அப்படிங்கிறவங்க. ஓகே. அடுத்தது தென்கொரியாவில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் அணி வென்ற பதக்கம் இது? இதற்கான ஆன்சர் தங்கம். இப்போ தென்கொரியாவில் எச்சின் அப்படிங்கிற நகரில் தான் இந்த உலக வில்வித்தை போட்டி நடைபெற்றது. இதில் நம்ம இந்தியாவுடைய மகளிர் காம்பவுண்ட் அணி வந்து தங்கம் ஜெயிச்சிருந்தாங்க. இதில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அதிதி சுவாமி, ஜோதி சுரேகா வென்னம் மற்றும் பர்னீத் கவுர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்படி கேட்கலாம், அதிதி சுவாமி அப்படிங்கிறவங்க எந்த விளையாட்டு கூட தொடர்புடையவங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதனால் இது ரொம்ப முக்கியமாக பார்த்துங்க. அடுத்தது அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் லீக் 2024 எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு வந்து அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் லீக் போட்டி வந்து நடைபெறுது. இது எங்கே நடைபெற போகுது அப்படின்னா சென்னையில் நேரு விளையாட்டு அரங்கம் இருக்குல்ல, அங்கே தான் நடைபெற போகுது. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் டிஃபரன்ஸ், அதையுமே வேகமாக பார்த்துடலாம். நம்ம யாத்ரி ஆட்டோ மற்றும் கால் டாக்ஸி வசதி இப்போ இதை சென்னையில் தொடங்கியிருந்தாங்க. இதில் என்ன அப்படின்னா இப்போது நம்ம வந்து ரேப்பிடோ இல்லை ஓலா ஊபர்லாம் புக் பண்ணோம் அப்படின்னா நம்ம 100 ரூபாய் பே பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் காசு அவங்க கமிஷனாக வந்து அந்த ஓலா கம்பெனிக்கோ ஊபர் கம்பெனிக்கோ வந்து அந்த ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து இல்லைனா கால் டாக்ஸி டிரைவர் வந்து கொஞ்சம் பே பண்ணணும், அப்படி வந்து அவங்க கொடுக்கணும். ஆனால் இதில் என்ன சிறப்பு அப்படின்னா சவாரி கட்டணம் முழுவதும் ஓட்டுநருக்கே சென்று சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த ஆண்டு அக்டோபர் வரைக்கும் தான் அது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளைக்கு அவங்க 45 ரூபாய் கொடுத்தா போதும். சரியா? அந்த நிறுவனங்கள்கிட்ட, அதாவது இந்த நம்ம யாத்திரை அப்படிங்கிற அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து அவங்க ஒரு 45 ரூபா கொடுத்தா போதும், மீதி காசுலாம் அவங்களே எடுத்துக்கலாம். அடுத்தது தொடர்ந்து கற்போம் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது என்னென்னா தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாத மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து சிறப்பு பயிற்சி வழங்குறது தான் இந்த ஒரு திட்டம். அடுத்தது கள்ளக்கடல் சீற்றம். இது பார்த்திங்க அப்படின்னா கடல் வந்து சீற்றமாக இல்லாமல் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் திடீர்னு கடல் கொந்தளித்து ஒரு கரையோரத்தில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உருவாக்கிறோம். இதுதான் கள்ளக்கடல் சீற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது இப்போ சில பகுதிகளில் காணப்பட்டது உலக அளவில். அப்புறம் தமிழ்நாட்டில், கேரளாவில் இந்த மாதிரி சில பகுதிகளில் காணப்பட்டது. அதனால தான் நியூஸில் வந்து சொல் சர்ச், அதாவது கள்ளக்கடல் சீற்றம் பற்றி வந்து வந்திருந்தது. அடுத்தது உலக புத்தொழில் மாநாடு. இது புத்தக தொழில்னு தப்பாக கொடுத்துருக்கேன், நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். உலக புத்தொழில் மாநாடு இது வந்து இப்போ சென்னையில் வந்து 2025ஆவது ஆண்டு வந்து நடைபெறுது அப்படின்ற மாதிரி நம்முடைய தமிழக அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது யோகாவை பாகிஸ்தானில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்தில் இலவச யோகா வகுப்புகளுமே டீச் பண்ணுறாங்க. அடுத்தது சூ பெய்காங் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கான சீன தூதராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. சீனாவுடைய அதிபர் யார் அப்படின்னா ஜி ஜின்பிங், இது நமக்கு தெரியும். அடுத்தது T20 உலகக்கோப்பை தொடர் 2024 உகாண்டா வந்து முதலாக பங்கேற்கிறாங்க. சரியா? இது வரைக்கும் T20 உலகக்கோப்பை தொடரில் உகாண்டா எல்லாம் பங்கேற்றதே கிடையாது. பிரையன் மசாபா தலைமையிலான அணி தான் பங்கேற்கிறாங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 9வது ICC மென்ஸ் T20 உலகக்கோப்பை போட்டி நடைபெற போகுது. இது எங்கே நடைபெற போகுது அப்படின்னா மேற்கிந்திய தீவுகள் மற்றும் அமெரிக்கா, இந்த 2 நாடுகள்லையும் நடைபெற போகுது. அடுத்தது
பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழு வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிக்கை அப்படின்னா, 1950 2015 வரைக்கும் இந்தியாவில் இந்து மதத்தினருடைய எண்ணிக்கை வந்து 7.82% வந்து சரிந்திருக்கு அப்படிங்கிறதா. இதோடைய அர்த்தம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த பொதுவாக அந்த காலத்தில் 1950 அந்த டைமில் எல்லாம் வந்து அதிகமான மக்கள் இருந்திருப்பாங்க. ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு 3-4 குழந்தைங்க இருப்பாங்க, 10-15 குழந்தைங்க கூட இருந்திருக்காங்க. 5 பேர் 5லேருந்து 10க்குள்ளாடி வந்து இருந்திருக்காங்க. ஆனால் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுடைய குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டே இருந்திருக்கும் அப்படின்றது தான். அதே முஸ்லீம் மதத்துடைய எண்ணிக்கை வந்து 43.15% வந்து உயர்ந்திருக்கு. ஓகே, கிறிஸ்தவ மதத்தினருடைய எண்ணிக்கை வந்து 5.38% வந்து உயர்ந்திருக்கு. அடுத்தது, இப்போது நம்முடைய தமிழக அரசு பார்த்திங்கன்னா, அரசு பள்ளிகள் மூலமாக அவங்க பெற்றோருக்கு வந்து தகவல்களை அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வாட்ஸ்அப்பில் சேவை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த ஜூன் மாதம் முதல் தான் தொடங்கியிருக்காங்க. சில ப்ரைவேட் ஸ்கூலில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹோம்ஒர்க் இருக்குது அப்படின்ற மாதிரி மெசேஜில் அனுப்பிவிடுவாங்க. இப்போ வந்து அரசு பள்ளிகளுமே வாட்ஸ்அப் மூலமாக அனுப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது, லாரன்ஸ் வாங் அப்படிங்கிறவர் சிங்கப்பூர் நாட்டுடைய புதிய பிரதமராக பதவியேற்றிருக்காரு. அடுத்தது, இந்தியாவில் 56.4% நோய்கள் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்கள் மூலமாக தான் ஏற்படுது அப்படின்னு இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வந்து ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட்டில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது, சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறதாக இங்கிலாந்துடைய அணியுடைய வீரரான ஜேம்ஸ் ஆண்டர்சன் வந்து அறிவிச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே 700 விக்கெட்டுகளை கைப்பற்றின முதல் வேகப்பந்து வீச்சாளர் இவர் தான். அடுத்து, ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், இந்தியாவுடைய கால்பந்து அணியில் இருந்து ஓய்வு பெறதாக சுனில் சேத்ரி வந்து அறிவிச்சிருக்காரு. உலக அளவில் அதிக கோல்கள் அடித்த 4வது வீரர் இவர் தான். இந்த மெஸ்ஸி, ரொனால்டோலாம் இருக்காங்கல்ல, அவங்க பட்டியலில் இவர் 4வது இடத்துல இருக்கார். அடுத்தது, தெற்காசிய இடப்பெயர்வு கண்காணிப்பு, இது 2023 ஆண்டிற்கானது. இதில் 97% மக்கள் வந்து மணிப்பூர் கலவரத்தினால தான் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்றது தான் ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட். அதாவது நீங்கள் இப்படி பாருங்கள், தெற்காசியா பகுதி இருக்குல்ல, 2023 ஆண்டில் அந்த நேரங்களில் மொத்தமாக இடம்பெயர்ந்திருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இடம்பெயர்ந்தவங்களுடைய எண்ணிக்கை வந்து 69,000 பேர். அதே நேரம் அதில் 97%, அதாவது 67,000 பேர் வந்து மணிப்பூர் கலவரத்தினால தான் இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா, சர்வதேச உள்நாட்டு இடப்பெயர்வு கண்காணிப்பு மையம் அப்படிங்கிற அமைப்பு. இது வந்து சுவிட்சர்லாந்து நாட்டுடைய ஜெனீவா நகரில் இருக்குது. அடுத்தது, குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழே முதலாக இப்போ 14 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்தது, உலக அளவில் அரசால் அதிக முறை இணையதளம் முடக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்காங்க. இது எதற்கு அந்த மாதிரி முடக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் இஷ்யூ நடந்ததில்ல, அந்த நேரத்தில் கூட என்ன பண்ணாங்கன்னா, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் எல்லாம் இன்டர்நெட் சேவையை கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்டர்நெட் மூலமாக யாராவது வந்து தகவல் தெரிவித்து அதன் மூலமாக கலவரம் வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது உலக அளவில் அதிக முறை இந்த மாதிரி இணையதளம் முடக்கப்பட்ட நாடுகளில் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்குது, அரசினால் முடக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில். அடுத்தது, 32வது பிரீமியர் லீக் கால்பந்து போட்டி இப்போ நடைபெற்றது. இது இங்கிலாந்தில் தான் நடைபெற்றது. இது இங்கிலாந்துக்குள்ளே நடைபெற்ற ஒரு போட்டி, இது ரொம்ப முக்கியம் கிடையாது. இதில் மான்செஸ்டர் சிட்டி அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தது, ஆஸ்ட்ரோசாட் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள், இது 2015 ஏவப்பட்டிருந்தது. இது என்ன அப்படின்னா, ஒரு தற்போது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. 2015 இதை ஏவிட்டாங்க. அடிக்கடி சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அது நமக்கு அனுப்பிட்டு தான் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அது ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு. என்னென்னா, கருந்துளையிலிருந்து சீரற்ற எக்ஸ்ரே கதிர்கள் வந்து வெளியில் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கு. அடுத்தது, நார்வே, அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின், இந்த நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனம் அப்படிங்கிறது தனி நாடு அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து உலக நாடுகள் வேறு எதுவுமே பெருசாக ஏற்கலை. ஏன்னா இப்போ வந்து பாலஸ்தீன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு தனி பகுதியை தந்துருங்க, இஸ்ரேல் கூட வந்து எங்களை சேர்க்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள்லாம் தனி நாடு கிடையாது, நீங்கள் வந்து எங்களோட ஒரு பங்கு தான், தேவையில்லாமல் எங்களை எதிர்த்து போராடுற விட்டுட்டு எங்ககிட்ட சரணடைந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நார்வே, அயர்லாந்து மற்றும் ஸ்பெயின் வந்து பாலஸ்தீனம் வந்து ஒரு தனி நாடு தான் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு அங்கீகாரம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, 2023 நம்ம தமிழ்நாட்டுடைய யானை கணக்கெடுப்பு ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த யானைகள் வந்து 2961 இப்போ இருக்குது. இது தமிழ்நாடு வனத்துறையினால் வெளியிடப்பட்ட ஒரு ரிப்போர்ட். அடுத்தது, நம்முடைய தமிழக அரசுடைய சில சாதனைகள் பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 7343 குழந்தை திருமணங்களை தடுத்திருக்காங்க. இன்னுமே நம்ம தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் குழந்தைகளுக்கே திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது,
கரோனா நோய் தொற்றினால பெற்றோர்களை இழந்த 382 குழந்தைகளுடைய பேரில் தலா 5 லட்சம் வீதம் ரூபாய் 19.10 கோடி வந்து வங்கிகளில் வைப்பாக வச்சுருக்காங்க. இந்த குழந்தைகள்லாம் எப்போ அவங்களுடைய 18 வயதை நிறைவடைகிறாங்களோ அப்போ இந்த வட்டியோட இந்த காசு அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இலங்கை தமிழர் நலவாழ்வு இல்லங்களில் இருக்காங்கல்ல, இந்த கேம்பிலெல்லாம் இருக்காங்கல்ல, இலங்கை தமிழர் கேம்பிலெலாம் கூட இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட வந்து இதை விரிவுபடுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் விடியல் பயண திட்டம். இது என்ன அப்படின்னா, மாதத்திற்கு இந்த விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டம் இருக்குல்ல, அதுதான் விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறது. இதன் மூலமாக மாதத்திற்கு ஒரு பெண்மணியானவங்க ரூபாய் 800லேருந்து 1200 வரைக்கும் சேமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது புதுமை பெண் திட்டம். நம்ம தான் இப்போ ரீசெண்டாக பார்த்துருந்தோம். அரசு பள்ளிகளில் படித்துட்டு அதுக்கப்புறம் காலேஜோ அதுக்கப்புறம் டிப்ளமோவோ அந்த மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு வழங்கப்படுற ஒரு உதவித்தொகை மாதம் 1000 ரூபாய் வந்து கொடுப்பாங்க. இது வரைக்கும் 2.73 லட்சம் மகளிருக்கு ரூபாய் 214.37 கோடி வந்து வழங்கியிருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது தொட்டில் குழந்தைகள் திட்டம். இது 1992 ஆண்டே தொடங்கிட்டாங்க. ஜெயலலிதா வந்து ஆட்சியில் இருக்கும்போதே அவங்க தொடங்கிட்டாங்க. இது என்ன திட்டம் அப்படின்னா, இப்போது அந்த நேரத்தில் எல்லாம் பெண் குழந்தைங்க பிறந்தாங்க அப்படின்னா பேரண்ட்ஸுக்கு பிடிக்கலைன்னா கொன்றுவாங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு பெண் குழந்தை வேணான்னா எங்ககிட்ட தாங்க, நாங்கள் வந்து வளர்க்குறோம், இந்த இல்லங்களில் எல்லாம் கொடுத்து வந்து வளர்க்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த திட்டத்தின் மூலமாக 446 குழந்தைகள் வந்து மீட்கப்பட்டிருக்கு. ஓகே, அடுத்தது 9th ஃபார்மாக் சவுத் 2024 எக்ஸ்போ. ஃபார்மாக் சவுத் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போ, ஒரு கண்காட்சி இப்போ நடந்தது. இது மருந்து துறை தொடர்பான ஒரு கண்காட்சி. நந்தம்பாக்கத்தில் சென்னை வர்த்தக மையத்தில் தான் இந்த கண்காட்சி நடந்தது. அடுத்தது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக மகாதேவன் இப்போ வந்து அவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்தவர் சஞ்சய் விஜயகுமார் கங்காபூர்வாலா, அவர் ஓய்வு பெற்றார். அடுத்தது பொறுப்பு நீதிபதினா என்னென்னா, அடுத்த ஒரு ரெகுலரான நீதிபதியை, தலைமை நீதிபதியை வந்து நியமனம் பண்ணுற வரைக்கும் இவர் சும்மா ஒரு பொறுப்பில் இருப்பார். ஓகே, இதெல்லாம் பெருசாக எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. அடுத்தது எவ்னியர் அப்படிங்கிற புயல் இப்போ பிலிப்பைன்ஸ் நாட்டை தாக்கியிருந்தது. ஓகே, அடுத்தது நேஃபட், அதாவது நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு ஜதாஹிர் அப்படிங்கிறவரை இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்தல் கூட்டமைப்புடைய தலைவராக தேர்வு பண்ணியிருக்காங்க. அடுத்தது சில முக்கியமானவங்க இறந்துட்டாங்க, அதை பற்றி பார்க்கலாம். உருது மொழி எழுத்தாளரான சலாம் பின் ரசாக் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்துட்டார். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஷேக் அப்துல்சலாம் அப்துல் ரசாக் அப்படிங்கிறது தான். அடுத்தது ஈரானுடைய அதிபரான இப்ராஹிம் ரைசி, அவருமே மரணம் அடைந்துட்டார். இதனால் அப்படின்னா மோசமான வாழ்நிலையால் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்பட்டு அவர் வந்து இறந்துட்டார். இப்போ இடைக்கால அதிபராக முகமது புக்பர் அப்படிங்கிறவர் இருப்பார். இவருமே நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான், இவருமே அடுத்த ஒரு பிரசிடெண்ட்டை செலக்ட் பண்ணுற வரைக்கும் சும்மா தற்காலிகமாக ஒரு பிரசிடெண்ட்டாக இருப்பார். அடுத்தது இந்தியாவுடைய ஐஸ்கிரீம் மேன் அப்படின்னு அழைக்கப்படுற ரகுநந்தன் ஸ்ரீனிவாஸ் காமத், அவருமே இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் வந்து இந்தியாவில் ஐஸ்கிரீம் உருவாக்கத்தில் ஒரு புரட்சியே ஏற்படுத்தினவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவருடைய முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா நேச்சுரல் ஐஸ்கிரீம் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோர், ஒரு ஐஸ்கிரீம் கடை. இது வந்து மும்பையில் இவர் உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். சர்வதேச உழைப்பாளர்கள் தினம் மே 1ஆம் தேதி. இதனால் மே 1ஆம் தேதி அப்படின்னா 1886 ஆண்டு மே 1ஆம் தேதி அமெரிக்காவில் இருக்கிற பணியாளர்கள்லாம் எங்களுக்கு 8 மணி நேரம் தான் உழைப்பு வேணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் பண்ணாங்க. அதற்காக தான் இந்த மாதிரி மே 1ஆம் தேதியை சர்வதேச உழைப்பாளர்கள் தினமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவில் மே 1ஆம் தேதியை 1923 ஆண்டு மே தினமாக சிங்காரவேலர் தான் முதலாக இந்தியாவில் கடைபிடித்தார். அடுத்தது குஜராத் மாநில உருவாக்கு தினம். இது மே 1ஆம் தேதி 1960 ஆண்டு. அதே டைமில் தான் மகாராஷ்டிரா மாநிலத்தையும் வந்து உருவாக்கியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பம்பாய் மாகாணத்திலிருந்து 2ஐயும் பிரித்து இந்த மாதிரி உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது உலக சூறை மீன் தினம். இது மே 2ஆம் தேதி. அதுவே உலக பத்திரிகை சுதந்திர தினம். இது என்னென்னா மே 3ஆம் தேதி. இது ரொம்ப முக்கியமான ஒரு தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னென்னா பூமிக்காக ஒரு பத்திரிகை, சுற்றுச்சூழல் நெருக்கடியின் பார்வையில் பத்திரிகை அப்படிங்கிறது. அதுவே தேசிய பத்திரிகையாளர் தினம் என்னைக்குன்னா நவம்பர் 16ஆம் தேதி. அடுத்தது சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம். இது வந்து மே 4ஆம் தேதி. அதுவே தேசிய தீயணைப்பு சேவைகள் தினம் அப்படின்னா அது ஏப்ரல் 14ஆம் தேதி. அதுக்கப்புறம் நிலக்கரி சுரங்க தொழிலாளர்கள் தினம். இது மே 4ஆம் தேதி.
அடுத்தது உலக சிரிப்பு நாள், இது மே 5ஆம் தேதி, அதாவது மே மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மே மாதத்துடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து மே 5ஆம் தேதி தான். 1998ஆவது ஆண்டு டாக்டர் மதன் கட்டாரியா அப்படிங்கிறவர் சிரிப்பு யோகா அப்படிங்கிற ஒரு உலகளாவிய இயக்கத்தை தொடங்கியிருந்தார். அதுடைய ஒரு நினைவாக தான் இந்த உலக சிரிப்பு நாளை நம்ம கடைபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வணிகர் தினம், இது மே 5ஆம் தேதி தமிழகத்தில் வந்து கடைபிடிக்கப்படுது. அப்புறம் உலக செஞ்சிலுவை தினம், இது வந்து மே 8ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, நான் மகிழ்ச்சியுடன் வழங்குகிறேன், நான் வழங்கும் மகிழ்ச்சி ஒரு பரிசு அப்படிங்கிறது தான். அடுத்தது உலக தலசீமியா தினம், உலக தலசீமியா நாள், இது மே 8ஆம் தேதி. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹீமோகுளோபினில் சில இரத்த சிவப்பணுகளில் ஹீமோகுளோபின்ஸில் சில பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதுதான் தலசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியுமே குறையும். இந்த ஆண்டுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, உயிர்களை மேம்படுத்துதல், முன்னேற்றத்தை தழுவுதல், அனைவருக்கும் சமமான மற்றும் அணுகக்கூடிய தலசீமியா சிகிச்சை அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது உலக கருப்பை புற்றுநோய் தினம், இது மே 8ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, நோ உமன் லெஃப்ட் பிஹைண்ட். நோ உமன் லெஃப்ட் பிஹைண்ட் அப்படின்னா யாரையுமே நீங்கள் விட்டுறாதுங்க, எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு சிகிச்சை கொடுங்க அப்படிங்கிறது தான் இதோடைய அர்த்தம். அடுத்தது தேசிய தொழில்நுட்ப தினம், இது பார்த்திங்கன்னா மே 11ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்திலிருந்து ஸ்டார்ட் அப்களுக்கு புத்தாக்கத்திற்கு இளம் மனதை தூண்டுதல் அப்படிங்கிறது. ஓகே, எதற்காக இந்த மாதிரி ஒரு தினத்தை, அதாவது மே 11ஆம் தேதியை நம்ம தேசிய தொழில்நுட்ப தினமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, ஆப்ரேஷன் சக்தி அது வந்து இந்த தினத்தில் தான் பண்ணியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, 1998ஆவது ஆண்டு மே 11ஆம் தேதி தான் பொக்ரான் 2 அணுகுண்டையை வந்து சோதனை பண்ணாங்க. ராஜஸ்தானில் வந்து சோதனை பண்ணியிருந்தாங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு தினம், உலக செவிலியர்கள் தினம், மே 12ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம், பராமரிப்பின் பொருளாதார சக்தி அப்படிங்கிறது. இது ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களுடைய பிறந்த தினம். அடுத்தது உலக அன்னையர் தினம், இது மே 12ஆம் தேதி, மே மாதத்துடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக இந்த அன்னையர் தினம், தந்தையர் தினம், நண்பர்கள் தினம், அண்ணன் தினம், தம்பி தினம் எல்லாம் கேட்க மாட்டாங்க, சரியா? அடுத்தது சர்வதேச குடும்ப தினம், இது மே 15ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் குடும்பங்கள் மற்றும் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது. அடுத்தது தேசிய டெங்கு தினம், இது மே 16ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் டெங்கு தடுப்பு, பாதுகாப்பான எதிர்காலத்திற்கான நமது பொறுப்பு அப்படிங்கிறது. உங்களுக்கான கேள்வி, டெங்கு அப்படிங்கிற நோயை உருவாக்குற கொசு எது அப்படிங்கிறத சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்தது தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் தினம், இது மே 17ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இனங்கள் பாதுகாப்பை கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான். அடுத்தது உயர் இரத்த அழுத்த தினம், இது மே 17ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் உங்கள் இரத்த அழுத்தத்தை துல்லியமாக அளவிடுங்கள், அதை கட்டுப்படுத்துங்கள், நீண்ட காலம் வாழுங்கள் அப்படிங்கிறது. நார்மலான பிபி லெவல் வந்து 120/80 mmHg. இப்போ பாருங்கள், பொதுவாகவே நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாம் ஒழுங்காக தூங்க மாட்டாங்க, ஃபுல் டைமாக படிச்சுட்டே இருப்பாங்களா, அதனால் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இரத்த அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் போதுமான அளவு தூங்குங்க, சரிங்களா? ஏன்னா நாளைக்கு நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவீங்க, ஆனால் பிபி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க, சரிங்களா? அடுத்தது உலக அருங்காட்சியக தினம், இது மே 18ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான அருங்காட்சியகங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது முள்ளிவாய்க்கால் நினைவு தினம், இது மே 18ஆம் தேதி. இலங்கையுடைய வடகிழக்கு பகுதி இருக்குல்ல, அங்கே ஈழத்தமிழர்கள் ரொம்ப அதிகமாக வசிக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு தனி ஈழம் வேணும் அப்படின்ற மாதிரி போராட்டத்தை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் அது உள்நாட்டு போராகவே மாறிந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கை இராணுவம் வந்து ஈழத்தமிழர்களை கொன்று குவித்தாங்க. மே 2009ஆவது ஆண்டு மே 18ஆம் தேதி தான் இந்த போர் வந்து முடிவடைந்தது. அப்போ அந்த போரில் இறந்தாங்க இல்லை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதாவது ஈழத்தமிழர்கள் இருக்காங்க இல்லை, இலங்கையிலிருந்து தமிழர்கள், அவங்க நினைவாக தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை வந்து நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்தது இந்த முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிறது என்னென்னா, அங்கே ஒரு இடம், அங்கே தான் மெயினாக இந்த போர் வந்து நடந்தது, அங்கே தான் நிறைய பேர் வந்து கொல்லப்பட்டாங்க. அடுத்தது உலக அளவியல் தினம், மே 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஒரு நிலையான எதிர்காலத்திற்காக நாம் இன்று அளவிடுகிறோம் அப்படிங்கிறது. அடுத்தது உலக தேனி தினம், இது மே 20ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா, பி எங்கேஜ்டு வித் யூத் அப்படிங்கிறது. அதாவது இந்த தேனீக்களை இளைஞர்கள் கூட இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. ஆண்டர்சன் ஜான்சா அப்படிங்கிறவர் தான் நவீன தேனி வளர்ப்பு முறையுடைய முன்னோடி. இவருடைய பிறந்த தினம் தான் இந்த உலக தேனி தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். அடுத்தது தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம், இது மே 21ஆம் தேதி.
1991 மே 21 ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார். அந்த தினத்தை தான் நம்ம தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கிறோம். அதுவே ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் 20 மத நல்லிணக்க தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். ஹிந்தியில் இதை சத்பவன திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது உலக பல்லுயிர் பெருக்க தினம். இது மே 22 இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா பி பார்ட் ஆஃப் த பிளான். அதாவது ஒரு பிளான் போடுறோம், நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், பல்லுயிரை பெருக்கணும் அப்படின்ற மாதிரி அரசு ஒரு பிளான் போடுறாங்கன்னா நம்மளும் அதில் ஒரு பார்ட்டாக அந்த பிளானில் இருக்கணும், நம்மளும் அதில் ஒரு பங்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னா மதுரையில் இருக்க அரிட்டாப்பட்டி. இது ஏற்கனவே ஒரு முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப பழைய காலத்தில் இருக்கிற பாரம்பரியமான பொருட்கள்லாம் இருக்கும். ஜெயின மதத்தை சேர்ந்த நிறைய இது இருக்குது. அதே நேரம் அங்கே வந்து பல்வேறு விதமான உயிர்களும் வாழுது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் அப்படிங்கிறது மதுரையில் இருக்க அரிட்டாப்பட்டி தான். இது ஒரு வாட்டி எக்ஸாமில் கேட்டாங்க. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். சமண சிற்பங்கள் இருக்குது, அதுக்கப்புறம் படுக்கைகள் இருக்குது, சமண படுக்கைகள் இருக்குது, தமிழ் பிராமி மற்றும் வட்டெழுத்து கல்வெட்டுகள் இருக்குது, அதுக்கப்புறம் 2200 ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயில்கள் கூட இருக்குது. அடுத்தது காமன்வெல்த் தினம். இது மே 24 இது நம்ம இந்தியாவில் காமன்வெல்த் தினம். இது என்னென்னா ஒரு காலத்தில் பிரிட்டிஷுடைய ஆட்சி கீழே இருந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு தினத்தை வந்து கடைபிடிக்கிறாங்க. இதில் பாருங்கள், மே 24 1819 தான் இங்கிலாந்துடைய விக்டோரியா மகாராணி வந்து பிறந்தாங்க. அதனால தான் நம்ம மே 24 இந்த மாதிரி ஒரு தினமாக கடைபிடிக்கிறோம். அடுத்தது இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஒன் ரிசிலியன்ட் காமன் ஃபியூச்சர் டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் காமன்வெல்த் அப்படிங்கிறது. ஒன் ரீசலைண்ட் காமன் ஃபியூச்சர் அப்படின்னா என்னென்னா ஒரே மீள்தன்மையுடைய ஒரு பொதுவான எதிர்காலம். மீள்தன்மை அப்படின்னா எது சொல்லுவோம் அப்படின்னா எவ்வளோ அடிபட்டாலும் மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு வரோம்ல, அதுதான் மீள்தன்மை அப்படிங்கிறது. டிரான்ஸ்ஃபார்மிங் அவர் காமன்வெல்த் அப்படின்னா பொதுவாக நமக்கு இருக்க ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற வெல்த், நம்மகிட்ட இருக்க சொத்துக்கள் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், நம்ம மாற்றி புதுதாக கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. லைட்டாக பார்த்துங்க. ஓகே. அடுத்தது உலக மார்க்கோர் ஆடுகள் தினம். இது மே 24 இதுதான் முதல் மார்க்கோர் ஆடுகள் தினம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தினத்தை கொண்டாடினது கிடையாது. இந்த ஆண்டுலேருந்து தான் இந்த மார்க்கோர் ஆடுகள் தினத்தை வந்து கொண்டாடுறாங்க. மார்க்கோர் அப்படிங்கிறது பாரசீக மொழிகளை பாம்புகளை உண்பவன் அப்படின்னு பொருள். இந்தியாவில் ஜம்மு காஷ்மீரில் மட்டும்தான் இது வந்து காணப்படுது. அடுத்தது உலக காணாமல் போன குழந்தைகள் தினம். இது மே 25 அடுத்தது உலக பசி தினம். இது மே 28 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் செழிக்கும் தாய்மார்கள் செழிக்கும் உலகம் அப்படிங்கிறது. அதுவே உலக உணவு தினம் வந்து அக்டோபர் 16 உலக பசி குறியீடில் நம்ம இந்தியா வந்து 2023 எந்த ரேங்கில் இருக்கிறோம் அப்படின்னா 111 இடத்துல தான் இருக்கும். இது ரொம்பவே பின்தங்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்தது உலக எவரெஸ்ட் தினம். இது மே 29 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள்லாம் இதுக்கு கிடையாது. எதற்காக மே 29 அப்படின்னா மே 29 1953 எட்மண்ட் ஹிலாரி மற்றும் டென்சிங் நோர்கே ஷெர்பா இவங்க 2 பேரும் சேர்ந்து முதல் முறையாக எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து சாதனை படைத்திருந்தாங்க. அதனால தான். அடுத்தது ஐநாவின் அமைதி காக்கும் வீரர்கள் தினம். இது மே 29 ஐநா சபை என்னென்னா ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க, அமைதி காக்கும் வீரர்கள் படை அப்படிங்கிற ஒரு படை. இது என்னென்னா எந்தெந்த நாடுகள்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, போர்கள் வருதோ, இவங்க அங்கே போய் வந்து அந்த போரை தடுத்து நிறுத்துவாங்க. அந்த மாதிரி அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு அமைப்பு. இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ஃபிட் ஃபார் த ஃபியூச்சர் பில்டிங் பெட்டர் டுகெதர் அப்படிங்கிறது. அதாவது எதிர்காலத்திற்கு நம்மளை வந்து பொருத்திக்கலாம், பில்டிங் பெட்டர் டுகெதர், நம்ம எல்லாரும் சேர்ந்து எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக வந்து முன்னேறலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அடுத்து உலக உருளைக்கிழங்கு தினம். இது மே 30 இந்த ஆண்டிலிருந்து தான் இந்த தினத்தையும் கடைபிடிக்கிறாங்க. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பன்முகத்தன்மையை அறுவடை செய்தல், நம்பிக்கை ஊட்டுதல் அப்படிங்கிறது. அடுத்தது உலக புகையிலை எதிர்ப்பு தினம். இது மே 31 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் புகையிலை தொழில் இடையிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றுதல் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் 2 விதமாக இதை பார்க்கலாம் இந்த கருப்பொருளை. ஒன்று வந்து ஒரு புகையினால் ஒரு தந்தையோ ஒரு தாயோ இறந்துட்டாங்க அப்படின்னா அதனால் பாதிக்கப்படுறது வந்து அந்த குழந்தைகள் தானே. அப்போது அதிலிருந்து அந்த குழந்தைங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கருப்பொருள். ரெண்டாவது, இப்போ குழந்தைங்களாக இருக்கிறவங்க தான் எதிர்காலத்தில் வந்து பெரியவங்களாக மாறுவாங்க. அப்படி அவங்க பெரியவங்களாக மாறும்போது அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க எல்லாம் இந்த புகையிலை கம்பெனிஸ் எல்லாம். இந்த மாதிரி சிகரெட் பிடிங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கலாம் டார்கெட் பண்ணுவாங்க. அவங்க டார்கெட் பண்ணுறதுலேருந்து இந்த குழந்தைங்களை காப்பாற்றணும், ஏன்னா அவங்க தான் கஸ்டமர்ஸ், அவங்கள வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி
ஒரு கருப்பொருளை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கும் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்திங்க அப்படின்னா போன முறை மட்டுமே 34 மாணவர்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தாங்க. இதில் நம்ம இன்ஸ்டியூட்டில் இது வரைக்கும் 400க்கும் மேற்பட்டவங்க எஸ்ஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் ஆன்லைன் கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நேரடியாகவும் வந்து அண்ணா நகரில் நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து கூட படிக்கலாம். ஓகே, நீங்கள் உங்களுடைய நண்பர்களுமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. ஓகே, தேங்க்யூ.